அனைவருக்கும் வணக்கம். இன்றைய வெள்ளி இலக்கிய மேடையினுடைய 139வது நிகழ்ச்சி துவங்க இருக்கிறது. வந்திருக்கக்கூடிய நண்பர்களை எல்லாம் வரவேற்கிறேன். முதல் நிகழ்ச்சியாக அம்மா ரமணி பாலசாமி அவர்களை தமிழ் வாழ்த்து பாடுமாறு அன்போடு அழைக்கிறேன். அம்மா ரமணி அம்மா மைக்கை அன்மியூட் பண்ணிக்கம்மா. ரமணி அம்மா ரமணி அம்மா தீபம் சொல்லுங்க சார். இங்க ஃபுல்லா கரண்ட் போயிடுது. அந்த அம்மாவுக்கு ஏதோ சம் ப்ராப்ளம் நினைக்கிறேன். ரமணி அம்மா ஓகே. முத்துவில் வந்துட்டாரா? வந்துட்டேன். ஓகே, வாங்க. அனைவருக்கும் என்னுடைய வணக்கங்கள். இது ஃபுல்லா கரண்ட் போயிட்டு ஒன்றும் தெரியல. ஓகே, தமிழ் வாழ்த்து. தமிழுக்கும் அமுதென்று பேர், அந்த தமிழ் இன்ப தமிழ் எங்கள் உயிருக்கு நேர், உயிருக்கு நேர். தமிழுக்கு நிலவென்று பேர், இன்ப தமிழ் எங்கள் சமூகத்தின் விளைவுக்கு நீர், விளைவுக்கு நீர். தமிழுக்கு மனம் என்று பேர், இன்பத் தமிழ் எங்கள் வாழ்வுக்கு நிருமித்த ஊர். தமிழுக்கு மனம் என்று பேர், இன்ப தமிழ் எங்கள் வாழ்வுக்கு நிருமித்த ஊர். தமிழுக்கு மதுவென்று பேர், இன்ப தமிழ் எங்கள் உரிமைச்சம் பயிருக்கு வேர், பயிருக்கு வேர். தமிழுக்கும் அமுதென்று பேர், அந்த தமிழ் இன்ப தமிழ் எங்கள் உயிருக்கு நேர், உயிருக்கு நேர். தமிழ் எங்கள் இளமைக்கு பால், இன்ப தமிழ் நல்ல புகழ் மிக்க புலவர்க்கு வேல். தமிழ் எங்கள் உயர்வுக்கு வான், இன்ப தமிழ் எங்கள் அசதிக்கு சுடர் தந்த தேன். தமிழ் எங்கள் அறிவுக்கு தோள், இன்ப தமிழ் எங்கள் கவிதைக்கு வைரத்தின் வாழ், வைரத்தின் வாழ். தமிழ் எங்கள் பிறவிக்கு தாய், இன்ப தமிழ் எங்கள் வளம் மிக்க உளமுற்ற தீ. தமிழுக்கும் அமுதென்று பேர், அந்த தமிழ் இன்ப தமிழ் எங்கள் உயிருக்கு நேர், உயிருக்கு நேர். நன்றி. சூப்பர், நல்லா பாருங்க. நன்றி. அடுத்ததாக வரவேற்புரை. இன்றைய நிகழ்ச்சியில் தமிழ் வாழ்த்து பாட இருந்த அம்மா ரமணி பாலசாமி அவர்களையும், இன்றைய நிகழ்ச்சிக்கு தலைமையேற்று நடத்தக்கூடிய ஐயா பொன்வேலுமயில் அவர்களையும், சிறப்பாக ஒரு உரையை வழங்க இருக்கிற கவிஞர் இரா முத்துவேல் அவர்களையும், வெள்ளி இலக்கிய மேடையினுடைய நிறுவன தலைவர் ஐயா KG ராஜேந்திர பாபு அவர்களையும், லயன்ஸ் கிளப்பினுடைய கவர்னர் மரியாதைக்குரிய ஐயாதுரை ஐயா அவர்களையும், முனைவர் தங்கப்பாண்டியன் அவர்களையும், லட்சிய கவிஞர் லிங்கராஜா அவர்களையும், கவி வேந்தர் செந்தமிழ் சித்தன் அவர்களையும், ஐயா அமுத பாண்டியன், எசக்கியம்மாள் நெல்லையிலிருந்து இணைந்திருக்கிறார் அவர்களையும், ஏழுமலை முருகேசன் அவர்களையும்,
கலை அவர்களையும், ஜெயசக்தி அம்மா நாவலாசிரியை அவர்களையும், மேரி ரோஸ்லின், முனைவர் மேரி ரோஸ்லின் அவர்களையும் மற்றும் இணைய இருக்கிற அன்பர்கள் அத்தனை பேரையும் வருக வருக என்று வரவேற்கிறோம். அடுத்ததாக வெள்ளி இலக்கிய மேடையினுடைய வாழ்த்து பாடல் ஒன்று நமது கவிஞர் சீனி ரவி பாரதி அவர்கள் எழுதிய அந்த பாடல் ஹைதராபாத்தில் இருந்து ரவிசங்கர் அவர்கள் பாடுவார். அந்த பாடலை உங்களுக்காக நாங்கள் இங்கே ஒளிபரப்புகிறோம். இந்த பாடலை எழுதியவர் எங்கள் அன்பு திரு கவிஞர் சீனி ரவி பாரதி அவர்கள். வெள்ளி இலக்கிய மேடைக்காக எழுதப்பட்ட இந்த ஒரு பாடல். வெள்ளிக்கிழமை தோறும் வெள்ளி முளைக்கிறது, உள்ள பூங்காவில் இலக்கியம் மலர்கிறது. வெள்ளிக்கிழமை தோறும் வெள்ளி முளைக்கிறது, உள்ள பூங்காவில் இலக்கியம் மலர்கிறது. இதய கூட்டுக்குள்ளே இனிமை சுரக்கிறது, எல்லையில்லா ஆனந்தத்தில் இதயம் பறக்கிறது. இதய கூட்டுக்குள்ளே இனிமை சுரக்கிறது, எல்லையில்லா ஆனந்தத்திலே இதயம் பறக்கிறது. வெற்றி கொடியை நாட்டிடலாம் வாருங்கள், வெள்ளி மேடையில் இலக்கியம் படைக்கலாம் வாருங்கள். வெள்ளிக்கிழமை தோறும் வெள்ளி முளைக்கிறது, உள்ள பூங்காவில் இலக்கியம் மலர்கிறது. வங்க கடல் போல சங்க தமிழ் இருக்கு, தங்க தாமரை என தொல்காப்பியம் பூத்திருக்கு. வங்க கடல் போல சங்க தமிழ் இருக்கு, தங்க தாமரை என தொல்காப்பியம் பூத்திருக்கு. ஓங்கு புகழ் திருக்குறளும் உயிராய் நமக்கு இருக்கு, உலகமெல்லாம் புகழ் பாட உயர் செம்மொழி நமக்கு இருக்கு. கொண்டாடி மகிழ்ந்திடுவோம் வாருங்கள், அண்டமெல்லாம் இசைத்திடுவோம் வாருங்கள். கொண்டாடி மகிழ்ந்திடுவோம் வாருங்கள், அண்டமெல்லாம் இசைத்திடுவோம் வாருங்கள். வெள்ளிக்கிழமை தோறும் வெள்ளி முளைக்கிறது, உள்ள பூங்காவில் இலக்கியம் மலர்கிறது. கண்ணகி சிலம்பெடுத்து காவிய சுவை முடிந்திடலாம், கண்ணகி சிலம்பெடுத்து காவிய சுவை முடிந்திடலாம். கம்பனை கை கோர்த்து கவிதை மழை பொழிந்திடலாம். கண்ணதாசன் கவி பாடி காதல் எழில் பருகிடலாம். கதை நாவல் பேசி பேசி கசிந்தே உருகிடலாம். பாரதி படைப்பை போற்றுவோம் வாருங்கள், பாரதி படைப்பை போற்றுவோம் வாருங்கள். பாவேந்தர் கவி சாற்றுவோம் வாருங்கள்,
பாடலை மிக அருமையாக நமக்கு எழுதி வழங்கிய ஐயா சீனி ரவிபாரதி அவர்களுக்கும், பாடலை சிறப்பாக பாடிய ஹைதராபாத்தை சார்ந்த ரவிசங்கர் ஐயா அவர்களுக்கும் எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்ததாக இப்பொழுது தலைமை உரை. இன்றைய நிகழ்ச்சியிலே தலைமையேற்க இருப்பவர் மரியாதைக்குரிய பொன் வேலுமயில் ஐயா அவர்கள். அவர் இந்த வெள்ளி இலக்கிய மேடையினுடைய அமைப்புக்கு ஒரு புதியவர் அல்ல. தமிழ்நாடு சிறைத்துறையிலே அலுவலக மேலாளராக பணியாற்றி ஓய்வு பெற்றவர். நெல்லை கம்பன் கழகத்தினுடைய செயலாளராக கம்பனுடைய புகழை அங்கே பரப்பிக் கொண்டிருக்கிறார். நிறைய கோயில்களிலே ஆன்மீக சொற்பொழிவை நிகழ்த்துபவர். இலக்கிய அமைப்புகளில் இலக்கிய சொற்பொழிவையும் செய்து வருபவர். ஐயா அவர்கள் கம்பனிலே ஆழ்ந்த ஈடுபாடு கொண்டவர். ஐயா அவர்கள் இன்று சொற்பொழிவு துவங்குவதற்கு முன்னால் அந்த தலைப்பை பற்றிய அல்லது கம்பனை பற்றிய அந்த பாடல்களினுடைய கவி நயத்தை பற்றி ஐயா அவர்கள் முன்னுரையாக சில நிமிடங்களும், பிறகு பேச்சாளர் பேசி முடித்த பிறகு பின்னுரையாக அந்த உரையின் மீதான தன்னுடைய கருத்தையும் இங்கே பதிவு செய்வார் என்று கூறி ஐயா அவர்களை வணங்கி வரவேற்று போற்றி பாராட்டி தங்களுடைய உரையை தருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி ஐயா. வெள்ளி இலக்கிய மேடை 139வது நிகழ்வுக்கு என்னை தலைமையேற்க வாய்ப்பை அளித்த ஐயா கேஜிஆர் அவர்களுக்கு எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று நெறியாள்கை தொழில்நுட்பம் தமிழ் வாழ்த்து முத்தொழிலையும் புரிந்து கொண்டிருக்கின்ற அருமை நண்பர் நெல்லை தீபன் அவர்களை வணங்கி மகிழ்கிறேன். இங்கே இணையத்திலே கலந்து கொண்டிருக்கின்ற அத்தனை பெருமக்களையும் வணங்கி மகிழ்கிறேன். சிறப்பாக இன்று அருமையானது ஒரு தலைப்பிலே இங்கே பேச வருகை இருந்திருக்கின்ற ஐயா முத்துவேல் அவர்களையும் போற்றி வணங்குகின்றேன். அருமையான ஒரு தலைப்பில் அவரை பற்றி செய்திகளை எல்லாம் ஐயா அவருடைய அறிமுகப்படுத்தும் போது கூறுவார் என்று நினைக்கிறேன். ஏன்னா நான் அதை பேசணும் அப்படின்னா அதுக்கே ஒரு 15 நிமிஷம் அவருடைய பெருமைகளை பற்றி பேச வேண்டும் என்றார். அதுல அவர் எடுத்திருக்கிற தலைப்பு தான் என்னை ரொம்பவும் அருமையான ஒரு தலைப்பாக அமைந்திருக்கிறது என்றுதான் சொல்ல வேண்டும். அன்பு என்னும் தியாக வேள்வி என்று கம்பனி என்று ஒரு அருமையான தலைப்பை எடுத்துக்கொண்டிருக்கிறார். இந்த அன்பு என்ற சொல்லும், தியாகம் என்ற சொல்லும், வேள்வி என்ற சொல்லும் ஒன்றுக்கு ஒன்று ஒரு நெருங்கிய தொடர்புடையதாக இருப்பதை நாம் காணுகிறோம். ஐயா அவர்கள் இந்த தியாகத்தை பற்றி அவர்கள் கவிதைகளை கூட பதிவு செய்திருப்பார்கள். இராணுவ வீரருக்கு வணக்கம், நினைவு நெய்தல் என்று ஒரு புத்தகம். அதிலே இராணுவ வீரருக்கு வீரர் வணக்கம் சொல்லும் பொழுது ஒரு 2 வரிகள் என்னை கவர்ந்த வரிகள். எல்லாம் சரியாக இருந்தால் எந்த தியாகமும் வெளியில் தெரிவதில்லை, தலை வணங்குகிறோம் உங்கள் பெரும் தியாகத்திற்கு என்று பேசுவார். அப்படிப்பட்டவர் இன்று ஒரு சிறப்பான ஒரு தலைப்பை, அந்த தியாகத்தை அடிப்படையாக கொண்ட தலைப்பை வைத்துக் கொண்டு இங்கே சிறப்புரையாற்ற வருகின்றிருக்கிறார். இந்த அன்பு தியாகம் எப்படி ஒன்றுக்கொன்று துணை நிற்கிற என்று பார்க்கும் பொழுது, அன்பு அப்படின்னாலே ஒருவருக்கு பிறரிடமோ அல்லது வேறு ஒரு பிராணியிடமோ உயிர்ப்பு பொருள்களிடமோ ஏற்படும் வலுவான ஒரு நேர்மறையான உணர்வு என்று சொல்லலாம். இந்த உணர்வு தந்தை மகனிடம் வரும்போது பாசமாக இருக்கிறது, ஒரு பெண்ணிடம் வரும்பொழுது ஈர்ப்பு அல்லது காதலாக மாறுகிறது, மற்றவர் நலத்திலே அக்கறை கொண்டிருப்பவர்களிடம் இருந்து அது கருணையாக வெளிப்படுகிறது என்று சொல்லலாம். இந்த முற்காலத்திலே சங்க இலக்கியங்களை பார்த்தால் அன்பை நட்பு காதல் என்ற சொற்களால் தான் அங்கே குறித்திருப்பார்கள். அதே போல தியாகம் என்பதை பார்க்கும் பொழுது பிறர் பொருட்டு தன்னலம் இழக்கும் தன்மை, மற்றவங்களுக்காக தன்னுடைய நலத்தை இழக்கும் தன்மைதான் தியாகம். பிற நலத்திற்காக தன்னுடைய
நலங்களை கைவிடுதல் என்பது தியாகம். ஆனால் இந்த தியாகம் அன்பின் அடிப்படையில் தான் பிறக்கிறது என்பது நமக்கு எல்லோருக்கும் தெரியும். ஒருவர் தியாகம் செய்ய வேண்டும் என்றால் யாருக்காக தியாகம் செய்கிறாரோ அவர் இவருக்கு நெருங்கிய துண்ணிய அன்பினராக இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட தியாகங்கள் தான் பெரும்பாலான தியாகங்களாக போற்றப்படுகின்றன என்று கூறலாம். இந்த தியாகம் பல ஒரு சாதாரணமாக ஒரு குடும்பத்திலே கூட ஒரு குடும்ப தலைவர் அந்த வீட்டிலே பெரிய மூத்த மகனாக இருப்பவன் அவன் சில தியாகத்தை மேற்கொள்ள வேண்டிய கட்டாயத்திற்கு ஆளாக்கப்படுவான். அதே போல்தான் கம்பெனியிலே நிறைய பாத்திரங்கள், எல்லா கம்பெனிகளில் பெரும்பாலான பாத்திரங்கள் இந்த தியாகத்தை அடிப்படையாக கொண்டே படைக்கப்பட்டிருக்கிறதோ என்று ஐயரும் அளவுக்கு இங்கே செய்திகள் கம்பெனியிலே நமக்கு கொட்டி கிடக்கிறது. இந்த நடுத்தர வர்க்கத்தினர் நிலை பற்றி 87 ஒரு கவிதை எழுதினேன். ஒரு நடுத்தர வர்க்க குடும்ப தலைவன் மூத்த மகன் பேசுவதாக அவர் சொல்லும் பொழுது, எங்கள் பிரம்மச்சாரியத்தின் முடிவும் கிரகஸ்தத்தின் ஆரம்பமும் வானப்பிரஸ்தத்தில் தான். அக்கா, தம்பி, தங்கை என்று குடும்ப நலனுக்காக தன்னுடைய திருமணங்களை தள்ளி போட்டு கொண்டு சென்றவன். அது சொல்லிட்டு அவன் சொல்லும் பொழுது சொல்லுவான், எங்கள் தியாக போர்களை, எங்க உயர்ந்த மேல் ஆடைகளை அகற்றி பாருங்கள், உள்ளாடைகளின் அவலம் தெரியும். எங்கள் தியாக போர்களை அகற்றி பாருங்கள், செத்துப்போன ஆசைகளின் கல்லறைகள் தெரியும் என்று சொல்லுவதாக அந்த பாடல் வரும். ஆகவே ஒரு உரிமை, ஒரு தனக்கு உரிய உரிமையை விட்டு கொடுப்பது, அதுதான் தியாகம் என்று நமக்கு இங்கே போற்றப்படுவதை காண்பது. சொன்னதை போல கம்பெனியிலே இந்த தியாக நிகழ்வுகள் கொட்டி கிடக்கின்றன பார்க்கலாம். இந்த உரிமையை தியாகம் செய்தல் என்று வரும்பொழுது, ராமன் மேல் கொண்ட அன்பினால் முதலிலே சத்ருக்கன் பரதன் தாயார் கொடுத்த நாட்டை பழி என்று தூக்கி எறிந்து விட்டு அவனிடமே திருப்பி கொடுப்பதற்கு போகிறார். இது கூட தன்னுடைய பழியை நீக்குவதற்காகத்தான், தன் பழி வந்துவிடக் கூடாதே என்பதற்காகத்தான் என்று சொல்லலாம். ஆனால் அவனுக்கிடம் சென்று விட்டு அவனுடைய பாதுகையை வாய்ந்து அரண்மனையிலே கொண்டு வந்து ஆட்சி பீடத்திலே அமர்த்தி ஆட்சி நடத்தினான் பாருங்கள். அதுவும் எப்படி ஆட்சி நடத்தினான்? அரசருக்குரிய ஒரு சாதாரணமான ஒரு இளவரசனுக்குரிய அத்தனை சலுகைகளையும் இழந்து விட்டு, அதையெல்லாம் தூக்கி எறிந்து விட்டு, தன்னுடைய அண்ணன் எந்த எப்படியெல்லாம் அங்கே காட்டிலே துன்பப்படுகிறானோ, தவம் ஏற்றுக்கொண்டிருக்கின்றானோ, அதை போல நானும் அந்த துன்பத்தை ஏற்றுக்கொள்வேன் என்று அமர்ந்தான் பாருங்கள். அங்குதான் அவனுடைய தியாகத்தின் உச்சம் தெரிகிறது. இதை போல அதுக்கு அடுத்தல பரதனுக்கு, அதுக்கப்புறம் சத்ருக்னன், அடுத்தல லட்சுமணன், அவன் ஒரு தியாகம். அவனுடைய மனைவி, அவள் வாழ்க்கை ஒரு தியாகம். இப்படி கம்பெனியிலே பார்த்தால் நிறைய தியாகங்கள் தான் நாம் பார்க்க முடிகிறது. இந்த கொள்கைக்காக பாசத்தை தியாகம் செய்தவன் வீடன். அவனுடைய கொள்கை என்ன? நம்முடைய அறத்திற்கு மாறுபட்டு இருப்பவர்களோடு கூட்டு இருக்கக்கூடாது. எப்போது அறத்திற்கு பாதுகாவலாக இருக்க வேண்டும். அறத்திற்கு யார் எதிராக நிற்கிறார்களோ அவர்களோடு இருக்க மாட்டேன் என்று சொல்லிவிட்டு திரும்பியவன். அவன் கொள்கைக்காக. இந்த செய்தியை கும்பகர்ணன் போர்க்களத்திலே நின்று கொண்டிருக்கும் பொழுது வீடனன் வந்து கும்பகர்ணனை அழைத்து வரும்போது இந்த செய்தியை பதிவு செய்வான். அவனுடைய கொள்கை என்ன? ஆதியம் பிரம்மனிடம் நீ என்ன வரம் வாங்கினாய் தெரியுமா? அறத்திற்கு நான் என்றைக்கும் துணை நிற்க வேண்டும் என்று வாங்கினாய். ஆகவே நீ அப்படியே அதன்படி உனக்கு அது தக்கது. ஆனால் நான் அப்படியல்ல, நான் போர்க்களத்திற்கு வந்து சாவதற்காகவே பிறந்தேன் என்று பேசுவான். நீர்க்கோல வாழ்வை நச்சி நெடித நாள் வளர்த்து பின்னை போர்க்கோலம் செய்து விட்டார்க்கு உயிர் கொடாது போகேன் அங்கே கார்கோல மேனிமைந்த என் துயர் தவித்தியாயின் கார்கோல மேனியானை கூடுதின் கடுதி என்று சொல்லிவிட்டு, மலரின் மேல் இருந்த வள்ளல் வலுயிலா வரத்தினால் நீ உலகுலா தர்மம் கொண்டாய். இந்த தர்மத்திற்கை நிலைநிறுத்துவதற்காக பாசத்தை தியாகம் செய்தவன் வீடனன் என்பதை கூறலாம். அடுத்ததை பார்த்தால் உயிர் தியாகங்கள் நிறைய நாம் பார்க்க முடியும். கும்பகர்ணன்
தெரியும். அவனுக்கு இந்திரஜித்துக்கு தெரியும். நம்முடைய கடைசியில இந்திரஜித்து அப்பாட்ட வந்து சொல்லுறது அதைத்தான் சொல்லிட்டு போவான். அவனுக்கு தெரிகிறது தாம் உயிரை விடுவோம், ஆனால் தந்தை செய்கிற அந்த பிறன்மனை நயத்தல் காரணமாக நம்ம குலமெல்லாம் அழிகிறதே என்று தந்தையிடமே கடைசியாக அவனுடைய கடுமையாக பேசியவன். குலம் செய்த பாவத்தாலே கொடும்படி தேடிக்கொண்டா என்று பேசுவான். அப்படி எல்லாம் தெரிந்தும் கூட இந்த இருவரும் அந்த பாசத்திற்காக, தமையன் மேல் பாசமும் தந்தை மேல் பாசத்திற்குமாக உயிரை தியாகம் செய்தவர்கள் என்று சொல்லலாம். அதை இப்படி அந்த பாசமும் தியாக நிகழ்வுகள் பார்த்தால் கம்பனிலே நிறைய 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 நம்ம பார்த்து கொண்டே இருக்கிறார். ஐயா அவர்கள் எந்த தியாகத்தை அல்லது எந்த இடத்தை இந்த இடத்திலே அவர்கள் சுட்டிக்காட்டப் போகிறார்கள் என்பதை நாமும் அவருடைய உரையாற்றிலிருந்து தெரிந்து கொள்ள விரும்புகிறேன். அவர்கள் அடுத்து அந்த பொழிவை ஆற்றுமாறு அன்போடு வேண்டுகிறேன். நன்றி ஐயா, மிக்க நன்றி. ஐயா அவர்கள் தியாகத்தினுடைய அதி உச்சம் யார் என்று கேட்டால் கும்பகர்ணன். நீர்கோள வாழ்வை நச்சு என்ற பாடலை எல்லாம் சொல்லி அவனுடைய பெருமைகளை எல்லாம் மிக அருமையாக எடுத்துரைத்தார். ஐயா முத்துவேல் அவர்கள் பயணம் செய்வதற்கு அருமையான ஒரு சாலையை உருவாக்கி கொடுத்திருக்கிறார் பொன்னுவேல் மயில் ஐயா அவர்கள். அவர்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொண்டு இப்பொழுது சிறப்பு சொற்பொழிவாற்றுவதற்காக ஐயா கவிஞர் ரா முத்துவேல் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். ஐயா அவர்கள் எம்ஏ தமிழ் பயின்றவர், மிக அருமையாக கவிதை எழுதக்கூடியவர். திருநெல்வேலிக்கு அருகில் உள்ள சாகுபுரம் தாரங்கதாரா கெமிக்கல்ஸ் என்ற ஒரு நிறுவனத்திலே பணியாற்றி கொண்டிருந்தார். அந்த காலகட்டத்தில் இந்திய வானொலியிலே திரைச்சரம், சுற்றுச்சூழல் சீர்கேடு போன்றவற்றை பற்றியெல்லாம் உரை நிகழ்த்தி இருக்கிறார். அந்த நிறுவனத்திலே தொழிலாளர் நல நிகழ்ச்சிகளை தொடர்ந்து 4 வருடங்கள் அகில இந்திய வானொலிக்கு அமைத்து கொடுத்திருக்கிறார். 2004 2009 வரை குவைத் நாட்டில் பணியாற்றிய போது குவைத் தமிழ் ஓசை கவிஞர் மன்றத்தினுடைய பொதுச் செயலாளராக பொறுப்பு வகித்து அந்த கவிஞர் மன்றத்தை இந்திய தூதரகத்தில் பதிவு செய்த ஒரு இயக்கமாக மாற்றி பெருமை சேர்த்திருக்கிறார் ஐயா அவர்கள். அது குவைத் நாட்டில் பணியாற்றிய போது 2006 பேராசிரியர் பர்வீன் சுல்தானா, திரைப்பட பாடலாசிரியர் பா விஜய் அவருடைய தலைமையிலே கவியரங்கத்திலே கலந்து கொண்டிருக்கிறார். 2007 திரைப்பட இயக்குனர் பாண்டியராஜன் தலைமையிலே கவியரங்கத்திலே கலந்திருக்கிறார். 2008 திரைப்பட இயக்குனர் டி ராஜேந்தர் தலைமையேற்ற ஒரு பட்டிமன்றத்திலே ஒரு அணியினுடைய தலைவராக பொறுப்பேற்று உரையாற்றி இருக்கிறார். அதே மேடையில் இவர் எழுதிய விதைக்கும் விதை கவிதை என்ற கவிதை தொகுப்பு நூல் டி ராஜேந்தர் அவர்களால் வெளியிடப்பட்டது. 2018 இறுதி வரை ஐக்கிய அரபு அமீரகத்தில் பணியாற்றிவிட்டு தமிழகம் திரும்பி 2019 முதல் கவியரங்கங்கள், பட்டிமன்றங்கள், சொற்பொழிவுகள் என்று தமிழ் இலக்கிய நிகழ்வுகளில் பங்கேற்று சிறப்பித்துக் கொண்டிருக்கிறார். மாநில தமிழ்ச்சங்கம் என்ற ஒரு அமைப்பு நெல்லையிலே மிக சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிறது. அதிலே கலந்து கொண்டு இலக்கிய சிறப்புரைகள் ஆற்றி வருகிறார். அது மாத்திரமல்ல, நெல்லையில் உள்ள தாமிரபரணி இலக்கிய மாமன்றம், நெல்லை துணி வணிகர் இலக்கிய வட்டம், அங்கெல்லாம் மிகச் சிறப்பாக பல உரைகளை அடிக்கடி நிகழ்த்தக்கூடியவர். பாரதி பணிச்செல்வர் என்ற விருதுக்கு சொந்தக்காரர். இவ்வளவு பெருமை வாய்ந்த ஐயா முத்துவேல் அவர்கள் இப்பொழுது நம்மிடையே மிகச் சிறப்பான ஒரு உரையை தர இருக்கிறார். ஐயா அவர்களை வணங்கி வரவேற்று உரையை வழங்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ஐயா தெளிவா கேக்குதா? கேக்குதுயா? தெளிவா கேக்குது. தெளிவா கேக்குதாரு. சங்கம் வளர்த்தெடுத்த சிங்க தமிழமுதே, சிகம் எங்கும் கிளர்ந்து நின்று பொங்கும் பெருவிழுதை, சிலம்பை அணிந்திருக்கும் செம்மை சுடரொழியே, மணி சிற்றிடை அலங்கரிக்க செருகி வைத்த மேகலையே,
வளையாய் குலுங்கி மனம் வருடுகின்ற வந்தமிழே, செவி வாகாய் ஏற்றிருக்கும் வாஞ்சி மிகு குண்டலமே, சிலையாய் வடிவு பெற்ற சீதனமே சீவகமே, கொடி நிலையாய் தரித்து எம்மை ஆளும் திரு வாசகமே, ஈரடியில் வேர்விட்டு எழுந்த திரு வள்ளுவமே அரும் செல்வமே, உன் சீரடியின் தாழ் பணிந்து செப்புகின்றேன் முதல் வணக்கம். வம்பன் எனும் ராவணனையும் கும்பன் எனும் அவன் தம்பியையும் அம்பன் ராமன் அழித்த காதையை கம்பன் எழுதினான் காப்பியமாய். அதை போல எந்த கொம்பன் எழுதுவான் நாம் நம்பவில்லை. அந்த கம்பன் வடித்த அன்பன் ராமன் புகழ் பாடும் ராமாயணத்தில் ராமனை மாத்திரமல்ல, அதில் வருகிற ஒவ்வொரு பாத்திரத்தையும் கம்பன் தன் பாத்திரத்தால் பத்திரமாக அன்பு நிறைந்து வழியும் பாத்திரமாக படைத்திருக்கிறார். கம்பனின் அந்த அன்பெனும் வேள்விக்கு அணி சேர்க்கும் சில பாத்திரங்களை மட்டும் உங்களுடன் பகிர்ந்து கொள்வதில் நான் சிலாகித்து மகிழ்கிறேன். இந்த இனிய நிகழ்வுக்கு வெள்ளி இலக்கிய குறுக்கீடுக்கு மன்னிக்கவும், ஐயா முத்துவேல் ஐயா, குறுக்கீடுக்கு மன்னிக்கணும். 2 ஸ்கிரீன்ல உங்க முகம் தெரியுது. சொல்லுங்க சொல்லுங்க. இல்ல 2 ஸ்கிரீன்ல உங்க முகம் தெரியுது. ஒரு ஸ்கிரீனை கட் பண்ணிட்டுமா? நீங்க நான் இப்போ உங்களுக்கு ஸ்பாட்லைட் போட்டிருக்கேன், அதுதான் யூடியூப்ல தெரியும். ஏதாவது ஒண்ணு கட் பண்ணுங்க, அப்பதான் சரியாகும். ஸ்பாட்லைட் இது வந்து மொபைல் அப்படியா? இது அதுல வந்து சரியா வரல, தொடர்ச்சியா வரல. அதனாலதான் நான் மொபைல்ல போட்டிருக்கேன். மொபைல் வந்து தொடர்ச்சியா. நீங்க ஸ்பாட்லைட் எதுல போட்டுருக்கீங்க? அந்த மொபைல்ல போடுங்க. தீபா இல்ல, அது எனக்கு நீங்க எதுல இருக்கிறீங்கிறது இதுல தெரியாது. அப்படியா? இப்ப நான் அதை டெலீட் பண்ணிடுவேன். எனக்கு அது தெரியாது. சரி, இல்ல வேற ரூம்ல வைக்கிறீங்களா? இப்ப பேசுங்க. இப்ப கரெக்டா இல்ல? இப்ப கரெக்டா இருக்கா? பேசுங்க பேசுங்க. கேக்குதுங்கய்யா, பேசுங்க. சரி, இந்த வெள்ளி இலக்கிய மேடையின் இந்த நிகழ்வுக்கு தலைமை தாங்கிக் கொண்டிருக்கும் ஐயா பொன் வேலுமயில் அவர்களே, இந்த நல்ல வாய்ப்பை எனக்கு அளித்த நெல்லை தீபன் அவர்களே, இவர்கள் அனைவரையும் ஒருங்கிணைத்துக் கொண்டிருக்கும் ஐயா கேஜிஆர் அவர்களே, மற்றும் வெள்ளி இலக்கிய மேடையின் அனைத்து நிர்வாகிகளே, உங்கள் அனைவரையும் வணங்கி மகிழ்கிறேன். ஐயா சொன்ன அண்ணன் கவர்னர் ஐயா, எங்க லயன்ஸ் கவர்னர் வந்து இந்த நிகழ்ச்சிகள் கலந்துக்கிட்டாங்க. அவங்கதான் ரொம்ப ஆர்வமா வந்து என்ன வரலன்னு கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. அந்த என்னுடைய உறவினர் அவரு, என்னோட அண்ணன் அவர் வந்து இந்த நிகழ்வில் கலந்தது வந்து எனக்கெல்லாம் ரொம்ப பெருமையா இருக்குது. நிறைய நம்ம நிகழ்ச்சிகள் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இருந்தா கூட இந்த மாதிரி வெளியில் இருந்து ஒரு லயன்ஸ் சேவை இயக்கத்துல இருந்து ஒரு ஆள் வந்து நம்மளோட இலக்கிய நிகழ்வை வந்து பார்த்திருக்கிறாங்கிறது நமக்கெல்லாம் ரொம்ப பெருமை. அவர்களை நான் வணங்கி வரவேற்கிறேன். இதுல வந்து இந்த நிகழ்வுல வந்து கம்பெனியில் அன்பனும் தியாக வேள்வியில் வந்து எல்லாத்தையும் சொல்லலாம், நிறைய இருக்காங்க. நீங்க சொல்லிட்டே இருந்தா நேரம் காணாது. எனக்கு கொடுத்த 40 நிமிடங்கள் வந்து காணாது. இதுல சில சம்பவங்கள் மட்டும் உங்கள்கிட்ட சொல்லிட்டு சில பாத்திரங்கள் மட்டும் உங்களுடன் பகிர்ந்து கொள்கிறேன். இந்த ராமன் வந்து மிக உயர்ந்த குணத்துக்கு சொந்தக்காரன்னு நிறைய இடங்கள் எழுதியிருக்கிறான் கம்பன். ஒரு சின்ன உதாரணம். முதல்ல மன்னன் தசரதன் அழைக்கிறான், உன்னை வந்து மணிமுடி சூட்டிக்கோன்னு சொல்லி அழைக்கிறான் என்று சொன்ன உடனே அங்கே செல்கிறான் தசரதன். அங்கே செல்கிறான் ராமன். தசரதன் அவனை நோக்கி சொல்லுகிறான், அணையது ஆதலின் அருந்துயர் பெரும் புறம் அரசன் வினையின் என்வையின் வைத்தனன் எனக்கொள வேண்டா, புனையும் மாமுடி புனைந்து இந்த நல்லறம் புறக்க நினையல் வேண்டும், யான் நினைவையின் பெறுவது ஈது என்றான். அப்படி சொன்ன உடனே சொல்றான் பாருங்க, மன்னன் அரிய துன்பத்தை தரும் பெரிய அரச பாரத்தை வஞ்சகமாக என் மீது சுமத்துகிறான் என்று நீ நினைத்துக் கொள்ளாதே. அரசர் சூடும் பெருமைமிக்க கிரீடத்தை அணிந்து கொண்டு இந்த அரசாட்சியாகிய நல்ல அறத்தை வளர்க்க வேண்டும், நான் உன்னிடம் வேண்டுவது இதுவே அப்படின்னு சொல்றான் தசரதன் ராமன்ட்ட. அதாவது எனக்கு வயசாயிட்டியா, நான் ஓய்வு எடுக்கணியா, அரசாட்சி நீ ஏற்றுக்கோ என்று தசரதன் சொன்ன செய்தியை கேட்டதும் ராமனோட மனசு வந்து மகிழவே இல்லை. பதவி வருதுன்னு சொன்ன உடனே நம்ம ஆளுங்க வந்து படுத்துற பாடு இருக்க, பட்டாசு போடுவான், மிட்டாசு கொடுப்பான், துட்டாசை பிடிச்சு துட்டு ஆசை பிடிச்சு தூங்காம கிடப்பான். அதெல்லாம் இல்லாம ராமன் வந்து கொஞ்சம் கூட மகிழவில்லை, சாதாரணமா இருந்தான். அப்போ அந்த முகம் எப்படி இருந்ததா, தாதை அப்பரிசு உரை செய்ய தாமரை
கண்ணன் காதல் உற்றில நிகழ்ந்திலன் கடலன்றோ நீடியற்கு செய்கிறேன் என்றார். மணிமுடி சூடும் விழா ஏற்பாடுகள் நடக்க தொடங்கிய பிறகு செய்தி வந்து கூனின் காதுகளை எட்டி அவள் கைகை மனதை மாற்றி ராமன் முடிசூட்டினால் கோசலை ராஜமாதா ஆகிவிடுவாள், பிறகு உன்னை யாரும் மதிக்க மாட்டார்கள் என்று ஏதேதோ கதைகளை கூறி மனதை மாற்றுகிறாள். தசரதன் தன் உயிரை காப்பாற்றியதற்காக கைகேயிக்கு முன்னர் கொடுத்து 2 வரங்களை கேட்கிறாள். உடனடியாக மொத்த சூழலும் மாறுகிறது. முத நாள் வந்து ராமனுக்கு முடிசூடுன்னு நினைக்கிறாங்க, மறுநாள் அந்த முத நாள் இந்த ராத்திரியே மாறுது சூழல். மறுநாள் பரதனுக்கு முடிசூட ஆணை பிறப்பிக்கப்படுகிறது. கைகேயி ராமனை அழைக்கிறாள், ராமன் வருகிறான். பரதன் முடிசூட போகிறான். நீ சன்னியாச உடை அணிந்து 4 ஆண்டுகள் கழித்து வா என்று மன்னன் ஆழிசூழ் உலகமெல்லாம் பரதனி ஆளனி போய் புண்ணிய துறைகள் ஆடி 7 ஆண்டில் வா என்று ஏமினன் அரசன் என்றான் அப்படின்னு சொல்றா. உடனே ராமன் முகம் எப்படி இருந்துச்சா, இப்பொழுது எம்மனோரால் இயம்புவதற்கு எளிதே, யாரும் செப்பரும் குணத்து ராமன் திருமுக செவ்வி நோக்கி ஒப்பதே முன்பு பின்பு அவ்வாசகம் உணர கேட்ட அப்பொழுது அலர்ந்த செந்தாமரையினை வென்றதம்மா. அப்போதான் மலர்ந்த தாமரையோட முகத்தை வந்து வென்றது சொன்னா அந்த முகம் எப்படி இருக்கும்? சாதாரண ஒரு மனுஷன் போய் முத்துவேல் ஐயா, உங்க வீடியோவை ஆஃப் பண்ணிட்டு பேசி பாருங்களேன். முடி சூடலையா, நீ வந்து காட்டு எப்படி எடுத்துக்குவாங்க? கொஞ்சம் கூட ஒரு கவலை முகம் வந்து மலர்ச்சியா இருந்தா ராவனோட முகம் நோக்கும் போது அன்று மலர்ந்த செந்தாமரை வென்றதுன்னு சொல்றான் கம்பன். அவன் சொன்னா, தாயே தந்தை சொன்னதாக சொன்னீர்கள், நீங்கள் சொன்னால் நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேனா? என் தம்பி பரதன் ஆள்வதும் நான் ஆள்வதற்கு சமம் தானே. உடனே நான் காட்டுக்கு கிளம்புகிறேன், என்னை ஆசீர்வதியுங்கள் தாயேன்னு காலில் விழுகிறான். எப்பேற்பட்ட பக்குவம் ராமனிடம்! இதெல்லாம் வாழ்க்கை பாடம். இதெல்லாம் ஒரு வாழ்க்கை பாடம். ஒரு பதவி கிடைத்தால் தலைகால் தெரியாமல் ஆடுகிறோம். அந்த பதவி கிடைக்க குறுக்கு வழிகள் அத்தனையும் செய்கிறோம். கிடைக்காவிட்டால் அந்த பதவியே காலி பண்ணுகிறோம். அதுவும் முடியாவிட்டால் எதிர்த்து போட்டியிட்டவரை இல்லாமல் செய்கிறோம். பதவின்னு வந்துட்டா இறங்குனேனா உனக்கு வயசாகி போச்சு, எல்லாம் நான் பாத்துக்கிறேன், தம்பிக்கு அனுபவம் பத்தாதுன்னு சொல்லி பதவியை பறித்து தான் அதில் அமரும் தகிடுதத்தும் தெரியாத தங்க தகடு ராமன். இவை அத்தனையும் இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கின்றது. ஆனால் ராமன் குணம் எப்படி பாத்தீங்கன்னா, நம் எல்லோரும் அதிசயித்து பாராட்ட வேண்டிய அன்பு தவடும் தியாக அற்புத குணம் ராமனுக்கு. அதனாலதான் வந்து அந்தளந்த செந்தாமரையை வென்றதவன் முகம். இன்னொன்னு பாருங்க, நட்புக்கு இலக்கணம். அடுத்த அன்பு வந்து வேள்வி நட்பு. எல்லாரையும் நட்பாக்கிக்கிட்டான். நட்புன்னா எப்படிப்பட்ட நட்பு? வள்ளுவர் சொல்றாரு, முகநக நட்பது நட்பன்று நெஞ்சத்து அகநக நட்பது நட்புன்னா அந்த நட்பை வந்து அழகா பண்ணியிருக்கான் ராமன். குகனோடும் மைவனானோம் முன்பு பின் குன்று சூழ் மகனோடும் அறுவரானோம் எம்முடைய அன்பின் வந்த அகனமர் காதலைய நின்னோடும் எழுவரானோம் ஒரு அழகா சொன்னார். குகனோடு சேர்ந்து சகோதரர்கள் 5 ஆனோம், முன்னாடி பின்னாடி மேல்மலையை சுற்றி வரும் சூரியகுமாரன் சுக்கிரியவனுடன் அறுவரானோ, தீமைகள் புரிந்து திருந்தாத தன் உடன் பிறந்த சகோதரனை விட்டுவிட்டு என் மேல் கொண்ட அன்பினால் இங்கே வந்து என்னுடன் இணைந்து இருக்கும் வீடனின் உடன் எழுவரானோம்னு அழகா சொல்றான். ராமன் சாதாரணமா ஒரே இனத்தை சேர்ந்தவன் நட்பா இருப்பது வந்து பெரிய வியப்பு ஒண்ணு இல்லை. ஆனால் குகன் வந்து ஒரு வேடுவன், வீடனன் வந்து ஒரு அசுரன், சுக்கிரியன் வந்து ஒரு வானரன். இப்படி அனைவருடனும் சகோதரனை போல நட்பு பாராட்டணும்னா சாதாரண ஒரு ஆள முடியுமா? இந்த ராமன் என்ற அந்த அப்பொழுக்கற்ற அன்பை ஒரு வேள்வியாகத்தானே நம்ம பார்க்க முடியும். அப்பேற்பட்ட அன்பை வந்து ராமன் வந்து வெளிப்படுறான் அந்த காவியத்துல. ராமனை பத்தி சொல்லிக்கிட்டே இருக்கலாம், நம்ம எல்லாத்தையும் பார்க்கணும். அடுத்தது பாருங்க, லட்சுமணன். அண்ணனுக்கு முடிசூட்டலன்னு சொன்ன உடனே பரதன் நாடாள போகிறான்னு கேட்ட உடனே உணர்ச்சி வயப்படுகிறான். இயல்புல வந்து உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும், பகவான் விஷ்ணுவோட சதா சர்வ காலமும் இருக்கும் ஆதிசேஷன் தான் லட்சுமணனோட அவதாரம். அதனால ஒரு பாம்புக்கு என்ன கோபம் வருமோ அதுபோல சீற்றம் லட்சுமணனுக்கு வருவது வந்து இயற்கை. அண்ணன் காட்டுக்கு செல்கிறான் என்றதும் நானும் உடன் வருவேன் என்று பொண்டாட்டி ஊர்மிளைகிட்ட கூட சொல்லாம ராமன் கூட காட்டுக்கு போனான் லட்சுமணன். எப்பேற்பட்ட அன்பு ராமன் மேல! பொண்டாட்டி கிட்ட சொல்லாம கடத்தெருவுக்கு கூட நாம போக முடியாது இன்னைக்கு. ஆனா லட்சுமணன் சொல்லாம கொள்ளாம காட்டுக்கே போறான். போனது மட்டும் இல்ல, கண்களை இமை காப்பது போல ராமனையும் சீதையையும் உறங்கும் போது கூட தான் உறங்காது 14 வருடங்கள் விழித்திருந்தான் என்று சொல்றான் கம்பன். அண்ணன் மேல எத்தனை சிகரம் தொடும் அன்பு இருந்தா லட்சுமணன் இப்படி இருந்திருப்பான். இந்த காலத்துல அப்பேற்பட்ட தம்பி கிடைப்பானா நமக்கெல்லாம்? சகோதர பாசம் அன்பு என்றால் என்னவென்று லட்சுமணன் காட்டுகிறான்.
ராமன் உறக்கத்திற்காக கண்ணை மூடுனா போதும், உடனே லட்சுமணன் கண்கள் திறக்கும். ராமன் கண்கள் திறக்கும் வரை அவன் இமைகள் திறந்தே இருக்கும். ஆனா இப்ப உள்ள தம்பிகள் எல்லாம் எப்படி கேட்டீங்கன்னா, அண்ணன் எப்போ கண்ணை மூடுவான்னு காத்துட்டு இருப்பான். கண்ணை மூடிட்டான்னா உடனே என்னென்ன காரியங்களை நடத்தணுமோ அத்தனையும் அவசர அவசரமா நடத்துவான். அதுல ரொம்ப விழிப்பா இருப்பான். ஆனா அன்பனும் வேள்விக்கு லட்சுமணன் பங்கு இந்த இடத்துல பாத்தீங்கன்னா ரொம்ப அளப்பரியதாக காட்டுகிறான் கம்பன். எப்பேற்பட்ட அன்புள்ளவன் லட்சுமணன். சீதை ஒரு மனைவி எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு உதாரணமாக இருந்தாள் சீதை. ராமன் 14 ஆண்டுகள் காட்டுக்கு செல்லணும்னு தசரதன் சொல்லிட்டான். ஆணை வந்தாச்சு. அப்படி சொன்ன உடனே அவன் தனியாக செல்ல தயாராகிட்டு முதல்ல. அப்புறம் நேராக அவன்கிட்ட போய் சீதை கேட்கிறா, பரிமிகுந்த மனத்து ஒரு பற்றி இல்லாது ஒருவுகின்றனை ஊழி அறுக்கணும் எரியும் என்பது யாண்டையது ஈண்டு நின் பிரிவினும் சுடுவோம் பெருங்காடு என்றார். அதாவது சீதை என்னை விட்டுட்டு தனியா போறேன்னு சொல்லுறாய, உன்னை பிரிந்து நான் இங்கே படும் வேதனையை விட அந்த காட்டின் வெப்பம் எனக்கு பெரிதில்லைன்னு சொல்லி ராமன் இல்லை என்றால் அயோத்தி, ராமன் இருக்கும் இடம்தான் எனக்கு அயோத்தி என்று அவனுடன் காட்டுக்கு செல்கிறாள் சீதை. எப்பேற்பட்ட அன்பு! ராவணன் கவர்ந்து சென்று இலங்கை சிறையில் இருந்தா 2.5 ஆண்டுகள் சீதை. ராமனை பிரிந்து தன் அத்தனை வசதிகளும் இழந்து தனிமை சிறையில் அசோகவனத்தை சோகவனமாக்கி வாழ்ந்தாள். அரக்கனின் ராஜ்யத்துல ஒரு பெண் எப்படி இருக்க முடியும் நிம்மதியா? எப்போது என்ன நடக்குமோ, நம் கற்புக்கு களங்கம் விளையுமோ என்று சதா சர்வ காலமும் ஒரு பெண் அச்சத்தின் உச்சத்திலேயே இருப்பது எவ்வளவு பெரிய துன்பம். இப்போதுள்ள காலத்துல யாராவது இப்படி இருப்பாங்களா? உங்க அப்பன் காட்டுக்கு போக சொன்னா நீர் போறோம், என்னையும் ஏன் இழுக்கேருன்னு சொல்லுவான். மூத்தவன் நீர் இருக்கும்போது உங்க தம்பிக்கு ஆட்சி போகுதுன்னா நீர் என்னத்துக்கு லாயக்கு? உங்க சின்னாத்தா பண்ண சரிக்கு நான் ஏன் காட்டுக்கு வரணும்? நீர் போயிட்டு வரோம், நான் ராசாத்தி மாதிரி அரண்மனையில் இருக்கேன்னு டாட்டா காட்டுவான். அப்படி சொல்லல சீதை. அப்பேற்பட்ட மிகச்சிறந்த தியாகத்தின் திருவுருவம் சீதை. ஆனால் ஒரு ராஜகுமாரியாக வாழ்ந்திருக்க வேண்டிய தனது துள்ளி ஓடி வந்தாள் சீதை என்றால் அந்த ஆயே இல்லை. அத்தனை அன்பு மிக்கவளவன். அடுத்து ராமதாசன். நிறைய சம்பவங்கள் இருக்கு, அத்தனையும் சொல்ல முடியாது. ஒரு சின்ன சம்பவம், அவன் அன்பு சொல்லணும் அவ்வளவுதான். சீதையை தேடி எவ்வளவு பக்கமா சொல்றான் பாருங்க. அதனாலதான் அவனை சொல்லி செல்லும் நம்ம சொல்றோம். அதுல உள்ள அந்த அக்கறையை பாருங்க. ராமனே உள்ள அன்பு நம்ம அக்கறையை பாருங்க. கண்டனன் கற்பிணிக்கு அணியை கண்களால் தென்திரி கலைகடல் இலங்கை தென்னகர் அண்ட நாயக இனி துரத்தி ஐயமும் பண்டு உள்ள துயரும் என்று அனுமன் பண்ணுவான்னு சொல்லி அந்த பாடல் தெரியும் எல்லாத்துக்கும். அவனுக்கு சீதையை கண்டேன்னு அவன் சொல்லியிருக்கலாம். அப்படி சொல்லும் போது சீதையும் தொடங்கணும்னா ராமனுக்கு சீதைக்கு இன்னும் ஆயிடுச்சோ அப்படின்னு அஞ்சுவாங்க. அதனாலதான் முதலில் கண்டேன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமும் சீதைன்னு சொல்லல, கண்டேன் கற்பேனுக்கு அணியைன்னு சொல்றான். அதனால சீதைன்னு சொல்லாம எதற்கு சீதை எதனால சொல்லாம இருந்தான்னா, சீதை கற்புடன் நலமாக இருக்கிறாள் என்பது 2 வார்த்தைகளை சொல்லி, 2 வார்த்தை, கண்டேன் கற்பேனு கனியை அப்படின்னு சொல்லிடுறான். சீதை எந்தவித துன்பத்திற்கும் ஆளாகாமல் நன்றாக இருக்கிறாள். அதுல இருந்து ராமனுக்கு என்ன புரிஞ்சுக்க சொல்றா, ராமன் மனதை எந்த விதத்திலும் தன்னால் துன்பப்படக்கூடாதுன்னு நினைக்கிறான். அனுமன் அப்படி சொன்னா இது ஒரு சின்ன உதாரணம் தான். எத்தனையோ சம்பவங்கள் இருக்கு. அனுமனின் அன்பு ராமனை பக்குவமா நம்ம இருக்கணும், மனசுக்கு சஞ்சலப்படக்கூடாது அப்படிங்கிற ஒரு அன்பின் மிகுதியால ஒரு 2 வரியில ராமனுக்கு வலியுறுத்துறான். இது ஒரு சின்ன செய்தி. அனுமனின் அன்பு காலத்தை வென்று நிற்கிறது. இன்னைக்கும் பாருங்க, எல்லா கூட்டத்திலையும் கண்டேன் கற்பினு கனியை இன்னைக்கும் பேசிக்கிட்டு இருக்கணும். அதே மாதிரி கும்பகர்ணன். இலங்கை போரில் கும்பகர்ணன் இல்லாமல் சமாளிக்க முடியாது என்று அறிந்த ராவணன் 6 மாதங்களாக உறங்கும் அவனை எழுப்பி வர கட்டளை இடுகிறான். ரொம்ப சிரமப்பட்டு அவன் காதுகளுக்கு முன்னால பெரிய பெரிய பறைகள் ஒழித்து கட்டி அவன் எழுந்ததும் அவன் எந்திரிச்சிடறான். எல்லாம் பண்ணவனும் எந்திரிச்சிடறான். அவன் கேட்ட முதல் கேள்வி, நாம் இருக்கும் இடம் இலங்கை தானா? இன்னும் இலங்கை இருக்கின்றதா? ராமனால் தோற்கடிக்கப்படவில்லையா என்பதுதான். பின்னாடி பாருங்க, நிலைமையை ஒருவாறு யூகிச்சுட்டு பாக்குறான். ராவணன் அப்படி நேர போய் பாக்குறான். வாங்குன்னு வாங்குறான் ராவணனை. ஆனதோ வெஞ்சமம் அழகில் கற்புடை சாணகி துயரினம் தவிர்ந்தது இல்லையோ, வானமும் வையமும் வளர்ந்த வான்புகள் போனதோ புகுந்ததோ குன்றும் காலமே, திட்டியதோ சிறு கிளர் பொன் சீதையை கட்டியதோ முனம் சொன்ன சொற்களால் திட்டியின் விடம் அன்ன கற்பின் செல்வியை விட்டிலையோ இது விதியின் வண்ணமேன்னு சொல்றான். சொல்லி அவனை
என்னன்னு சொல்லல, வாங்கன்னு வாங்குறான். அண்ணா நீ செய்தது தவறு, எங்களை கலந்து ஆலோசிக்காமல் தேவி சீதாவை நீங்கள் கடத்தி சென்றீர்கள், எனவே உங்கள் செயலின் விளைவுகளுக்கு நாங்கள் பொறுப்பல்ல. ஆனால் மூத்தவருக்கு ஆபத்து ஏற்படும் போது தம்பி விலகி இருப்பது முறையல்ல. அந்த கொள்கையின் அடிப்படையில் நான் ராமருடன் சண்டையிட தயாராக இருக்கிறேன் என்று சொன்னார். மூத்தவர்கள் தவறு செய்யும் போது இளையவர்கள் பயந்து ஒதுங்கி போகாமல் தவறை தட்டி கேட்கணும். ஆனா வீடனன் செய்தது போல ராவணனை விட்டுட்டு போகல. கடைசி வரை தன் கடமை அண்ணனை காப்பது என்று போர் செய்து ராமனால் கொல்லப்படுகிறான் கும்பகர்ணன். ஒரு மிகச்சிறந்த நீதிமானாக தன் அண்ணனுக்கு புத்தி சொல்றான். அதையும் கேட்காத நிலையில் அவனை காப்பு தன் கடமைன்னு நினைச்சு தன் உயிரையே தியாகம் செய்யறான் கும்பகர்ணன். ஒரு ஞானத்தின் அதிபதி கும்பகர்ணன். இப்போ உள்ள தம்பியா இருந்தா என்ன கேட்பான்? யோ, நீ அடுத்தவன் பொண்டாட்டி மேல ஆசைப்படுவ, அதை சொன்னா கேட்க மாட்டேன், உனக்கா நான் போருக்கு போகணும்னு போயான்னு போட்டு போயிடுவான். ஆனா அப்படி இல்லை. கும்பகர்ணன் தான் என்ன சொல்லியும் கேட்காத ஒரு அண்ணனுக்காக தன்னையே தந்து சகோதர அன்பு எனும் வேள்விக்கு உதிரம் கொடுத்து உயிர் நீத்தான் கும்பகர்ணன். அதனாலதான் அந்த அன்பனும் தியாக வேள்வியில அவனும் இருக்கிறான், கும்பகர்ணனும் இருக்கிறான். அடுத்தது பாருங்க, திரிசடை. அரக்க குலத்தில் பிறந்த பெண் ஒருத்தி அவள் காட்டும் அன்பின் காரணமாக தாயினும் இனியவளாக சீதையால் புகழப்படுகிறாள். ஆயிடை திரிசடை என்னும் அன்பினால் தாயினும் இனியவள் தன்னை நோக்கினாள். தூய நீ கேட்டி என் துணைவி ஆம் என மேயது ஓர் கட்டுரை விளம்பல் மேயினார். அப்படின்னு அழகா தாயினும் இனியவளாக வந்தவளே என்று விபீடனன் மகள் உண்மை நேர்மை நியாய தர்மமாக படைத்திருக்கிறான் கம்பன். அதாவது நல்குலத்துல நல்ல குலத்துல பெறப்படுத்த ராமன் நல்லவனாக இருப்பதுல ஆச்சரியம் ஒண்ணும் இல்லை. அதே மாதிரி நல்ல குலத்துல பிறந்த சிலர் சகுனியை போல கெட்டவனாக இருப்பதுல கூட ஆச்சரியம் இல்லை. சிலது அப்படி பிறந்துருவாங்க. ஆனா கூட வளர்க்கப்பட்ட சூழல இயற்கை. ஆனா அரக்க குலத்தில் பிறந்த ஒரு பெண் அன்பிற்கு இனியவளாக, சொல்லின் செல்வியாக, சீதையே அன்னை என்றும் தெய்வம் என்றும் போற்றும் ஒரு மாதரசியாக கம்பனால் வடிக்க பெற்ற பாத்திர படைப்பு ஒண்ணு உண்டுன்னா அது திரிசடை தான். அழகா திரிசடை ரொம்ப அருமையான ஒரு பாத்திர படைப்பு. அந்த சமயத்துல அவ என்ன கனவு கண்டாங்கிறது விவரிக்கிறான். அதாவது சீதைக்கு ஆறுதல் கொடுக்குறான். அப்பேற்பட்ட ஒரு சூழலை சிக்கி தவித்து கொண்டிருந்த சீதையை ஆறுதல் படுத்திருக்க திரிசடை என்ன சொல்றா பாருங்க. அவ ஒரு கனவு காணுதா. ராவணன் தலையில் எண்ணெய் தேய்த்துக் கொண்டு பேய்களும் கழுதைகளும் பூட்டிய தேரில் தென்திசை போக கண்டேன். அவன் நகரில் இருந்த தோரண கம்புகள் ஒடிந்தன, யானைகளின் தந்தங்கள் முறிந்தன, பூரண கும்பத்தில் இருந்த புனித நீர் கல்லை போல் பொங்கி வடிந்தது, மங்கையர்களின் தாலியெல்லாம் தாமே இற்று வீழ்ந்தன, மண்டோதரியின் கூந்தலும் அவிழ்ந்து வீழ்ந்தது. திரிசடை சீதைக்கு கனவின் தன்மை பற்றி கூறியதோடு கூடவே ஒரு ரொம்ப முக்கியமான செய்தியை சொல்ற. அவளுக்கு ரொம்ப உபயோகமான அந்த நேரத்துல நம்பிக்கையும் தைரியமும் தரக்கூடிய ஒரு செய்தி சொல்றான். என்ன? தன்னை விரும்பாத பெண்ணை ராவணன் தொட்டான்னா அவன் தலை வெடிக்கும்னு ஒரு சாபம் இருக்கிறத சீதைக்கு சொல்றான். இந்த செய்தியினால எப்பேற்பட்ட மகிழ்ச்சி அவளுக்கு இருக்கும். இது சீதையின் செவிகளில் இன்ப தேனை பாய்ச்சி இருக்கும். இப்போ உள்ள வேலைக்காரிகள் எல்லாம் என்ன செய்வாங்க? திரிசடை மாதிரி இல்லைன்னா என்ன சொல்லுவாங்க? இப்போ உள்ள வேலைகள் அப்படியே திரிசடையே கிடையாது, அவளும் கலிசடையால இருக்கு. சீதைக்கு மயக்க மருந்து கொடுத்துட்டு தூங்க வச்சுட்டு ராவனுக்கு போன் போட்டு சொல்லிடுவா இப்போ உள்ள ஆட்கள்லாம். அப்படி இல்லை. திரிசடை மாதிரி ஒரு தெய்வம் உண்டா? ஒரு தாயை போல அன்பு பாராட்டி சீதைக்கு அன்பு செய்த திரிசடை அன்பனும் வேள்வியின் அங்கம். அப்பேற்பட்ட திரிசடை இந்த தியாக வேள்வியில ஒரு அங்கமா இருக்கிறான். அடுத்தது பாருங்க, பரதன் எல்லாத்துக்கும் மேல பரதன் அப்பேற்பட்ட ஒரு பாத்திர படைப்பா கம்பன் காட்டு. அது எப்படி பாருங்க, ஒரு சிறிய என்ன சொல்ல, ஒரு சஸ்பென்ஸ் த்ரில்லர். முதல்ல பாருங்க, ராமாயண பாத்திரங்களே மிக மிக சிறப்பா படைத்திருப்பான். ராமகதை அன்பின் சான்றவனாக கம்பன் காட்டும் பரதனை எந்த பிழையும் செய்யாத நிலையில் 6 முறை 6 வெவ்வேறு மனிதர்கள் அடுத்தடுத்து ராமன் மேல் கொண்ட அவன் அன்பை ஆழம் புரியாம தவறு செய்யறாங்க. முதல்ல பரதனோட தாய் கைகை, அவ என்ன நினைக்கிறா? கூனி சொன்னதை கேட்டு பரதனை அரசனாக்க துணிந்தாள். என்னெல்லாமோ நாடகங்கள் ஆடினாள். அவள் அத்தனையும் செய்தது பரதனுக்காகத்தான். ஆனால் யோசிக்கவே இல்லை. அவன் இதை நிச்சயமாக மறுத்து விடுவான் என்கிற உண்மை அவளுக்கு புரிந்திருந்தால் இத்தனை சிரமப்பட்டிருப்பாளா? ராமன் மேல் அவன் கொண்டு அவன் அன்பை புரியாமல் தவறு செய்யறான். இவன் ஏத்துக்கூட நினைச்சிட்டு எல்லா வேலையும் செய்யறான், வரமெல்லாம் வாங்கிட்டு வரான். ஆனா அப்படி நடக்கல. பரதனவன் தந்தை தசரதன் என்ன சொல்றான் பாருங்க.
கைகேயி நாடகத்தை கண்டு ஒரு வழி இல்லாம அவளுக்கு 2 வரங்களை தந்து மயங்கி விடும் தசரதன், நீ என் மனைவி இல்லை என்கிறார். நியாயம்தான், சொல்லிட்டான். வரத்தை கொடுத்த உடனே ராமன் காட்டுக்கு போறோம்னா மனசு ரொம்ப நொந்து போய் கைகையை சொல்றான், நீ என் மனைவியே இல்லைன்னு சொல்றான். நியாயம்தான். ஆனால் அடுத்த வரியிலேயே ஆட்சி செய்வதற்காக வந்து கொண்டிருக்கும் பரதன் என் மகன் இல்லைங்கிறான் தசரதன். அப்ப இவன் என்ன நினைக்கிறா, இது என்ன நியாயம், பரதனும் இந்த விஷயத்தில் கைகைக்கு கூட்டு அப்படின்னு நினைக்கிறான். இப்போது அவன் அரசனாகிய கனவோடு, அரசன் ஆகக்கூடிய கனவோடு கிளம்பி வந்து கொண்டு இருக்கிறான் என்று தசரதன் நினைக்கிறான். பரதன் ஒருபோதும் அப்படி நினைக்க மாட்டான் என்று அவனுக்கும் புரியவில்லை. ராமன் மேல் அவன் கொண்ட அன்பை அவன் புரியாமல் தசரதனும் தவறு செய்கிறான். அடுத்தது பாருங்க, பரதனோட சகோதரன் லட்சுமணன். ஆட்சி ராமனுக்கு இல்லை, பரதனுக்கு தான் தெரிந்தவுடன் லட்சுமணன் போர்க்கோலம் அணிகிறான். ஏற்கனவே சொன்னதான், சிங்கத்துக்கு வைத்த சாப்பாட்டை வந்து நாய்க்குட்டி தின்பதா என்றெல்லாம் கோபப்படுறான். பரதனை வென்று உன் நாட்டை உனக்கு திருப்பி தருவேன் என்று ராமனிடம் சொல்கிறான். ஆக அவனுக்கும் பரதனை புரியவில்லை. ஏதோ பரதன் தான் சூழ்ச்சி செய்து அரசனாகி விட்டதாக எண்ணி அவனை எதிர்க்க துணிகிறான். இது ஒரு நிலை. அடுத்த நிலையில பாருங்க, இவன் காட்டுக்கு போயாச்சு. காட்டுல வந்து தூரத்துல வந்து குகன் கூட இருக்கும்போது காட்டுல வந்து பரதன் வந்து ராமனை கூப்பிடுறதுக்காக வர்றாரு. வரும்போது காற்றில் பரதனை வந்து ராமனை சந்திக்கிறத பார்த்தோம். தூரத்துல இருந்து பார்த்த உடனே முதல்ல பார்க்க லட்சுமணன் தான் பார்க்கிறான். அப்போது என்ன நினைக்கிறான், அவன் இதே மாதிரி உணர்ச்சியப்படுகிறான். பரதன் பதவி ஆசை பிடித்தவன் அப்படின்னு தான் நினைக்கிறான். வந்து ராமன் மேல வந்து ஏதோ அம்பு தொடுத்து ராமனை வீழ்த்தணும்னு நினைக்கிறான் போல இருக்குன்னு தப்பாவே நினைக்கிறான். இவனுக்கும் கூட ராமன் மேல் பரதன் கொண்ட அன்பை வந்து புரியாமல் தவறு செய்கிறான். ராமனின் தாய் கோசலை. இந்த கதையில நடக்கு பரதன் வந்து நாடு திரும்புகிறான். இப்ப இந்த வரம் வாங்கினது, ராமன் காட்டுக்கு போன செய்தி எல்லாம் அவனுக்கு தெரியாது. அவன் வேற ஒரு செய்தியா போயிருக்கான். பரதன் நாடு திரும்பின உடனே நடந்ததெல்லாம் கேட்கிறான். கேட்ட உடனே அழுது புலம்புறான். தாயை வந்து திட்டுறான், கைகையை திட்டுகிறான். நேராக ராமனின் தாய் கோசலை காலில் போய் விழுகிறான், அழுகிறான். உடனே கோசலை சொல்றா, என்னையா அது அப்படின்னா, உங்க அம்மா செஞ்ச சூழ்ச்சியெல்லாம் உனக்கு தெரியவே தெரியாதா அப்படின்னு அவ கேட்கிறான் அவனை. ஆக கோசலையும் அவனை புரிந்து கொள்ளவில்லை. இவ்வளவு நாளாக கைகையுடன் சேர்ந்து பரதனும் நாட்டை ஆள திட்டமிட்டிருப்பதாகவே அவளும் நினைக்கிறாள் கோசலை. ஆக அவளும் பரதனை ராமன் மேல் கொண்டு அவன் அன்பை புரியாமல் அவளும் தவறு செய்கிறாள். பரதனோட குலகுரு வசிஷ்டர். இந்த நேரத்துல வசிஷ்டர் வந்து பரதனை வாராரு. பரதன் வந்துட்டான், ஊர்ல இருந்து வந்துட்டான் தெரிஞ்சவன் நேரம் வாராரு. பட்டாபிஷேகத்துக்கு நாள் குறிக்கட்டுமா அப்படின்னு கேட்கிறாரு அவன்கிட்ட. அவரும் வந்து பரதனோட மனோநிலை என்னன்னு உணரவே இல்லை. அவர் ராமனை திரும்ப அழைத்து வந்து நாட்டை அவனுக்கே தர விரும்புவதை நம்ம வசிஷ்டர் உணரல. அவர் என்ன சொல்றாரு, நாட்டுக்கு அடுத்த ராஜாவை முடிச்சுட்டு தன்னுடைய வேலையிலே குறியா இருக்கிறார். உங்களுக்கு கடமை உணர்ச்சிக்கு அளவே இல்லையா ஐயா, இந்த கடமையோடு கேட்கிறாரு. அவரும் பரதனை ராமன் மேல் கொண்டு அவன் அன்பை புரியாமல் தவறு செய்கிறார். அடுத்தது குகன். பரதனின் மனத்தை வந்து அவனது சொந்த தந்தை, தாய், பெரியம்மா, தம்பி, குலகுரு யாருமே உணராத போது எங்கோ காட்டில் வாடுகிற வேடன் குகன் வந்து இதை உணர்வானா? அவனும் பரதனை வந்து முதன்முறை பார்த்து விட்டு போர் செய்ய துடிக்கிறான். தூரத்துல இருந்து பார்க்கிறான். பார்த்துட்டு போர் செய்ய தான் வாரான்னு நினைக்கிறான். அவன் பக்கத்துல வரதான் தெரியுது அவனுக்கு. எங்க ராமனை கொல்லவா வந்திருக்க, தூரத்துல இருந்து சொல்றான். இரு உன்னை பிச்சு போடுறான் பிச்சுன்னு குதிக்கிறான். ஆக எந்த பிழையும் செய்யாத பரதன் மீது 6 முறை 6 வெவ்வேறு மனிதர்கள் அடுத்தடுத்து அவன் மனநிலையை அன்பை புரியாமல் தவறு செய்கிறார். அப்படின்னா பரதனை எப்படி புரிந்து கொண்டவர்கள் யார் அப்படிங்கறத அழகா கொஞ்சம் கொஞ்சமா திரையை விலக்கி ரொம்ப அழகா காட்டுறாரு கம்பன். கொஞ்சம் அந்த பரதன் வந்து தன்னோட மணிமுடி மேல தமக்கு அன்பு இல்லை, நமக்கு விருப்பம் இல்லைங்கிறது வந்து இப்ப சில அந்த அடுத்தடுத்த கட்டங்களை எல்லோருமே அவன் பண்புமிக்க செயல்களையும் வார்த்தைகளையும் வாய்மையையும் மன தூய்மையையும் அடுத்தடுத்த நிகழ்வுகளை கண்டு புரிந்து கொண்டதை ராமன் மேல் அவன் கொண்ட அன்பை கம்பன் சித்திரமாக வரைந்து காட்டுகிறான். அனைவரும் பரதனை அறிந்து கொண்டாடுகிறார்கள். அதனால்தான் குகன் சொல்றான், தாய் உரை கொண்டு தாதை உதவிய தரணி தன்னை தீவினை என்ன நீத்து சிந்தனை முகத்தில் தேக்கி போயினே என்ற பொழுது புகழி நோய் தன்மை கண்டால் 1000 ராமரின் கேள் ஆவரோ தெரிய நம்மான்னு சொல்றான். 1000 ராமர்கள் கூட உனக்கு இணை ஆவார்களோ எனக்கு தெரியலன்னு சொன்னான். தனக்கு உரிமை இல்லாத ஒரு அரசை உரியரிடம் தருவதற்கு வந்திருக்கிறான். அது ஒரு பெரிய பெருமையா? ராமன் தனக்கு உரிய அரசை விட்டு கொடுத்தான். அவனை விட பரதன் எப்படி உயர்ந்தவன்? ராமன் தானே விட்டு கொடுக்கல. தாய் பெற்ற வரத்தால், தந்தை சொன்னதால் ராமன் பதவி துறக்க நேர்ந்தது. ராமனுக்கு அது 2 விதமான கட்டளை. ஒன்று தந்தையின் கட்டளை, இன்னொன்று அரச கட்டளை. மீற முடியாது. ஆனா பரதனின் நிலை அப்படி இல்லை. தாய் கைகை பெற்ற வரம், தந்தை மற்றும் அரசன் ஒத்துக்கொண்டு அந்த பரதன் அரசை ஏற்றுக்கொண்டால் யாரும் அவனை கூற முடியாது.
யார் என்ன சொன்னாலும் அது தவறு தவறு. ஆனா அது வந்து அறம் அல்ல என்று இந்த பரதன் நினைத்தான். அவன் மனதும் செயலும் அறத்தின்படி நின்றது. அது அதிகம் படிக்காத குகனுக்கு கூட தெரிந்தது. அடுத்தது காட்டும் பளிங்கு போல நெஞ்சம் கடுத்தது காட்டும் முகம் என்பான் வள்ளுவன். பரதன் மனதில் இருந்தது அவன் முகத்தில் தெரிந்தது. ராமன் மேல் அவன் கொண்ட அன்பு புரிந்தது. அதை அறிந்த குகன் 1000 ராமர் கூட உனக்கு இணையாக மாட்டார்கள் சொன்னான். அதற்கு மேல கோசலை கோடி ராமர்கள் கூட பரதனுக்கு ஈடாக மாட்டார்கள் சொல்றான். பரதன் ராமனை சந்தித்து நான் அவனை நாடு திரும்ப வற்புறுத்திட்டு அவன் ஒத்துக்கொள்ளாதனால அண்ணனுடைய பாதுகைகளை மட்டும் வாங்கிட்டு வந்துடுறான். வந்து அண்ணனோட பாதுகைகளை அரியணையில் வைத்து ஆட்சி பண்றான். அப்போ ராமன்ட்ட ஒரு ஒரு உத்தரவாதம் வாங்கிட்டு வரான். சரியாக 14 வருடங்கள் தான், அதை தாண்டி ஒரு நாளும் அதிகமாக நான் தாங்க மாட்டேன் என்று சொல்லி அண்ணனின் ஒப்புதலும் வாங்கி கொண்டுதான் போகிறான். அரியணையில் ராம பாதைகள் இருக்க துறை போல வாழ்க்கை நடத்தான். இதெல்லாம் தெரியும் உங்களுக்கு. குறித்த காலத்தில் ராமன் அயோத்தி வர முடியாத சூழ்நிலை உருவாகும். அவன் தீயில் தன் உயிரை மாய்த்துக்குள்ள கிளம்பிட்டான். அப்படி வரும்போது கோசலை வந்து அவனை தடுக்கிறாள். தந்தை கேட்டுக்கொண்டதால் ராமன் 14 வருஷம் வனவாசம் போக வேண்டி இருந்தது. ஆனா பரதனோ யாரும் சொல்லாமலேயே அண்ணனைப் போலவே அரண்மனையில் வனவாசம் இருந்ததை கடந்த 14 வருடங்களை நேர்ல பார்த்துக்கிட்டு இருக்கான். கோசலை அரசன் சொன்னதும் அவன் மகனான ராமன் இசைந்து காட்டிற்கு சென்றது விதியின் செய்கை. பின்னால் நடந்தவையெல்லாம் யோசித்து பார்த்தால் அதன் தன்மையே இப்படி இருக்கையில் உன்மேல் குற்றம் ஏற்றுக்கொண்டு என்ன செய்த மகனே அப்படின்னு அழகா கேட்கிறா. மண் இழைத்ததும் மைந்தன் இழைத்ததும் மின் இழைத்த விதியின் முயற்சியால் பின் இழைத்ததும் எண்ணில பெற்றியால் என் இழைத்தனை என் மகனே என்றார் அப்படின்னு சொல்றான். உனக்கு உன் அருமை தெரியவில்லை பரதா. உலகத்தில் பிரளயமே வந்தாலும் உன் பெருமை அழியுமோ, உன் அருமை உணர்ந்திலே ஐயனின் பெருமை ஊடி தீயினும் பேருமோன்னு சொல்றான். எண்ணி பார்த்தால் அடுத்த அடி சொல்றா பாருங்க. எண்ணி பார்த்தால் கோடி ராமர்கள் சேர்ந்தாலும் உன் மனதிற்கு ஈடாவார்களோ, புண்ணியாத்மாவான உன் உயிர் போனால் மண்ணும் வானும் உயிர்களும் வாழ முடியுமோன்னு கேட்டான். எண்ணில் கோடி ராமர்கள் எண்ணினும் மன்னலின் அருளுக்கு அருகாவரோ, புண்ணியம் எனும் நின் உயிர் போயினால் மண்ணும் வானும் உயிர்களும் வாழுமோ அப்படின்னு சொல்றான். என்று கோசலை பரதனை வந்து ஒரு சான்றோனாக, ராமன் மேல் பேர் அன்பு கொண்ட சகோதரனாக, அன்பனும் வேள்விக்கு நெய்யாய் தன்னை வார்த்து ஊற்றிய நேசமிகு அன்பு கொண்டவனாக பரதனை பார்க்கிறார். இப்படி பரதனின் பாத்திரத்தை வந்து ஒரு சிலையை போல் வடுத்திருக்கிறான் கம்பன். அடுத்தது பாருங்க, ஊர்மிளை. மகனை வந்து 14 வருடங்கள் காடு போக சொல்லி பிரிந்து வாழ்ந்த ராமனின் தந்தை வந்து தசரதன் தியாகம் பெரிதா? பெற்ற மகனை 14 வருடங்கள் பிரிந்து வாடிய கோசலை தியாகம் பெரிதா? மன்னனாக முழு தகுதி இருந்தும் முடிசூடாமல் விதிவசத்தால் 14 வருடங்கள் கானகம் சென்ற ராமனின் தியாகம் பெரிதா? ராணியாக அமரும் வாய்ப்பை இழந்து 12 வருடங்கள் காட்டில் ராமனுடன் இருந்தும் 1.5 வருடங்கள் பிரிந்து சீதையின் தியாகம் பெரிதா? மன்னனாக முடிசூட வாய்ப்பு வந்தும் மறுதளித்து ராமனின் பாதுகைகளை ஆசனத்தில் வைத்து ராமனுக்காக காத்திருந்த பரதனின் தியாகம் பெரிதா? அண்ணன் ராமனுக்கே தன் இல்லற வாழ்வை துறந்து ராமனையும் சீதையையும் காப்பது ஒன்றே இலக்குவனின் தியாகம் பெரிதா? இப்படி நேரடி தொடர்பும் இன்றி தன் 4 வருடங்கள் தந்து அவனை பிரிந்து தனியாக வாழ்ந்த ஊர்மிளையின் தியாகம் பெரிதா? இது பாருங்க, இது ஒவ்வொருத்தரும் வந்து ஒவ்வொரு வகையில தொடர்பு இருக்கு இந்த செய்திக்கு. தசரதனுக்கு வந்து கைகை வரம் ஒன்று செய்ய இல்லாம தியாகம் இல்ல. கோசலைக்கு வந்து கணவனோட வரம், அதனால அவ ஒண்ணுமே செய்ய முடியாது, அது தியாகம் இல்ல. ராமன் வந்து தந்தையோட கட்டளை போய்தான் தீரணும், தியாகம் இல்ல. சீதைக்கு வந்து ராமன் இருக்கு அயோத்தி, அது தியாகம் இல்ல, தியாகம் இல்ல. இப்படி அனைவருக்கும் இந்த ராமனை காடைக சொன்ன சமயத்தில் ஏதோ ஒரு வகையில் தொடர்பு இருக்கிறது. ஆனால் ஒரு பாவமும் அறியாமல், எந்தவித நிபந்தனையும் விதிக்காமல் தன் கணவனை நிம்மதியாக காட்டுக்கு அனுப்பிவிட்டு தன் சுக வாழ்வை இழப்பது சாதாரண தியாகமா? சீதை, அகலிகை, நலாயினி, கண்ணகி, மாதவி, சாவித்திரி, வாசுகி, ரகுவம்சத்தின் களங்கம் துடைக்க பிறந்த தியாக சுடர் ஊர்மிளை. இப்படி கொண்டவரின் அருகிலிருந்து உடலாலே உறவாலே உடனிருந்து கற்பு நெறியில் வாழ்ந்த இவர்கள் அனைவரும் கற்பு கரசிகள் என்றால், கொண்டவனின் உடன் இல்லாமல் உள்ளத்தால் மட்டுமே உணர்ந்து கற்பு நெறி காத்த ஊர்மிளை எப்படி சொல்லுவீங்க? கற்பு பேரரசின்னு வேணா சொல்லலாம். அப்பேற்பட்ட ஊர்மிளையை பத்தி எந்த செய்தியும் வந்து கம்பன் எழுதல. அது பின்னாடி கானகம் செல்வதாய் முடிவு செய்த ராமன் வந்து அன்னையாம் கோசலையிடம் அனுமதி பெற்று ஆருயிர் சீதைக்கு அறிவித்துதான் புறப்படுறான். ஆனா கூட போகும்போது இலக்கணம் வந்து
அன்னை சுமித்திரிடம் மட்டும்தான் அம்மா அனுமதி வாங்கினா, இவர்கிட்ட சொல்லவே இல்லை. ஏற்கனவே உங்கள்கிட்ட சொன்னேன். மனைவியிடம் சொல்லி செல்ல முனைய உடனேகம் இலக்குவன் மனைவியின் அனுமதி பெறாது சென்று சரியா அப்படின்னு கூட நம்ம ஒரு கேள்வி கேட்கலாம். இலக்குவன் காடேகம் முன்னாடி வந்து மனைவியாக ஊர்மிளை சந்தித்ததாகவோ காடேக அனுமதி பெற்றதா எந்த செய்தியும் கம்பன் சொல்லவே இல்லை. இலக்குவனை பிரிந்த ஊர்மிளை தன் நாயகனைப் போலவே 7 ஆண்டுகள் இமை மூடாது இருந்தார். அவள் தோடி ஒருத்தி தூங்காது தூளும் இவளை கண்டு கணவன் வருமளவும் கண்மூடி தூங்கினால் என்ன நலமாகுமே அப்படின்னு கேட்கிறா. கணவன் நிறைந்திருக்கிறான், கண்மூடு உறங்கினால் கனா வரும், அக்கனவில் கணவன் வருவான். ராமனுக்கு காவல் புரிந்து கொண்டு இருக்கக்கூடிய கணவன் வந்து என் கனவுல வந்தான்னா அவனுக்கு வந்து அவன் கடமை செய்யக்கூடிய இது வந்து தொந்தரவா இருக்கும். அதனால்தான் நான் கண்மூடி துயிலாது இருக்கின்றேன்னு சொன்னாலாம். அக்காரிகை கண்ணீர் நிறைந்த கற்பனையின் உச்சம் பாத்திரத்தில் நிறைவு கண்டு உயர்த்தும் கட்டார்தம் கற்பனை கண்டு சிலிர்க்கிறது நமக்கு. அதாவது 14 ஆண்டுகள் முடிந்து ராம லக்குவர் வந்து அயோத்திக்கு வந்துட்டாங்க. வந்த உடனே அவங்களை காணதுக்காக கூட எடுத்து வைக்காம ஒரே இடத்துல உட்கார்ந்துருந்தாங்க. 14 ஆண்டுகள் கழித்து ஏங்கி தவம் இருந்து ஊரெல்லாம் ஓடி இலக்குவனாகி காணலாம் ஏன் நீ போகல, எழுவாய் வருவாய்ன்னு அவனை கூப்பிடுறா. அந்த தோழி கூப்பிட்டவன சொல்றா, பதற்றமின்றி பேசுகிறாள் ஊர்மிளை. உனக்கு கண்ணிறைந்த கணவர் என் இதயத்தில் எப்போதும் இருந்தனரே, அறியாயோ நீ காணாதவரை அன்றோ காணுதல் வேண்டும், பிரியாதவரை புதிதாய் பேணுதலும் வேண்டும். இன்று வந்தார் என ஏங்கி செல்வேன் எனில் அவர் நெஞ்சில் பிரியாது நின்று வாழ்ந்தமை பொய்க்குமே. இவ்வளவு நாள வந்து கனவுலே அவரோட வாழ்ந்திருக்கேன், அந்த வாழ்க்கை பொய்யாயிருமே, அதனால நீ போய் பாரு அப்படி சிரித்தபடி சொன்னாலாம் ஊர்மிளை. எப்பேற்பட்ட ஒரு பாத்திர படைப்பு பாருங்க. இப்பேற்பட்ட ஊர்மிளை பற்றி ஒரு வரி கூட கம்பன் பாடவில்லை அப்படின்னு குதர்க்கவாதிகள் இருக்காங்க. எல்லா இடத்துலயும் இருப்பாங்கல்ல, இலக்கியத்தை வந்து கம்பன் இப்படி பண்ணிட்டானாங்க. அந்த மாதிரி அவன் மீட்டது கோபம், அவன் மீது கோபம் வரலாம், அதுக்கெல்லாம் விடை சொல்லாம கம்பன் விட்டுருப்பானா. அவன் எப்பேற்பட்ட ஆளு பாருங்க. ராமன் 14 ஆண்டுகள் காட்டு செல்றான் அப்படிங்கிற செய்தியை கேட்ட அயோத்தி மாநகர மக்கள் வந்து முதல்ல சொல்றான் ஆரம்பத்துல, இவன் வந்து காட்டுக்கு போறான்னு செய்தியை கேட்ட உடனே கையால் நிலம் தடவி கண்ணீர் மெழுகுவார், உய்யால் போல் கோசலை என்று ஒவ்வாது வெய்து உயிர்ப்பார், ஐய இளங்கோவே ஆற்றுதியே நீ என்பார், நெய் ஆர் அடல் உற்றது உற்றார் அருநீல நகரார் அப்படின்னு அழகா சொல்றான். அதாவது கையால் தரையை தடவி தம் கண்ணீர் கொண்டு அதனை மெழுகுனாங்களாம் அந்த ஊர் அயோத்தி மாநகர மக்கள். நீ கோசலை பிழைக்க மாட்டா அப்படின்னு சொன்னாங்களாம். இடைவிடாமல் வெப்ப பெருமூச்சு விடுபட்டு இருப்பாங்களாம். ஐயனே இளைய அரசகுமாரன் இலக்குவனே நீ எப்படி இதை பொறுத்து கொள்வாயோ அப்படின்னாங்களாம். இப்படி நெய் பொருந்திய நெருப்பில் விழுந்தால் எப்படி நெய் பொருந்திய நெருப்புல வந்து நம்ம விழுந்தோம்னா எப்படி தீ நம்மளை சுடுமோ அப்படி ஒத்த தன்மையை அந்த அயோத்தி மாநகரத்தை மக்கள் வந்து அடைந்தார்கள் அப்படின்னு முதல்ல வந்து அயோத்தி நகர் மக்களை பத்தி துயரை பத்தி கம்பன் சொல்லுவான். கடைசியா சொல்றான் பாருங்க, இதான் இந்த உரையோட ஹைலைட்டு. இவ்விடத்தில் கம்பன் வந்து என்ன சொல்றான் பாருங்க, ராமன் காடு சென்ற நாளில் இருந்து மனம் மகிழ்ச்சி இல்லாதால தம் கணவரை கூடாது வேறிடத்திருந்த பிறை போன்ற நெற்றியையும் கை வளையையும் உடைய அயோத்தி மாதர், அயோத்தியில் இருந்த பெண்கள் ராமன் வந்த செய்தி அறிந்ததும் நீண்ட காலம் இருந்திருந்த தம் கணவர் உயிர்க்கு கலகம் பிறக்கும் வண்ணம் அணிகலன்களால் தம் உடல்களை நிறைத்து தம் உடலை மறைத்தனர் அப்படின்னு சொல்றான். அதை இறைப்பெரும் செல்வம் நீத்த 7 ஆண்டும் யாரும் உரைப்பிலர் ஆதலே வேறிருந்து ஒழிந்து அன்னார் பிறை கொடுந்தனைய நெற்றி பெய்வளை மகளிர் நெய்யை மறைத்தனர் பூனின் மைந்தர் உயிர்க்கு ஒரு மறுக்கம் தோன்ற, உயிரே வந்து போகக்கூடிய ஒரு பயம் தோன்றும்படி அணிகலன்களை அணிந்தாங்க. இந்த கம்பன் பாடல் வந்து நமக்கு அதாவது ரொம்ப வியப்பு வருது. இதுல இந்த ராமனோட உடன் பிறந்தவர்களும் உற்ற நண்பர்களும் அவனுக்காய் அனைத்தையும் தியாகம் செய்ய காத்திருந்தாங்க. அது நான் பார்த்தோம். நம்ம கம்பன் தன் காதையுள் அறிந்தோம். அவரவர் தம் தியாகத்தை வந்து கடுகள வாக்கி ராமனை வந்து அரிதாய் கண்டு வந்த அந்நாட்டு இல்லறத்தார் கூட ராமன் காடேகி பின் வரும் வரை உடற்சுகம் துறந்து ஒப்பற்ற தவ வாழ்க்கை வாழ்ந்தனர் அப்படின்னு கம்பன் சொன்னான். இந்த செய்தி பாருங்க நமக்கு எல்லையற்ற வியப்பு தருகிறது. ஒரு தேசமே ராமன் பிரிவால் வாடி முனிவர்களுக்கும் அடக்க அரியதான அந்த இல்லற சுகத்தை கூட கருதி துறந்ததென்றால் ராமனின் சத்திய ஈர்ப்பின் சக்தியை உணர்கிறோம். நம்ம
நாம் ராமன் காட்டில் தாடியும் சடைகள் தாங்கி தாங்கரும் தவ வாழ்க்கை வாழ அந்த பிள்ளையை பிரிந்த பெற்றோராய் ஊர் முழுதும் இருந்த இல்லறத்தார் தம் இல்லற சுகத்தையே துறந்தனர் அப்படின்னா, ராமன் உடன் இருந்த இலக்குவனும் அவன் தன் மனையாளும் காட்டிய துறவு பெரியதா, ஊர்மிளையோட துறவு பெரியதா, ஊர்மிளையோட தியாகம் பெரியதா? இல்லை இல்லை. அவர்களை விட எந்த பாவமும் அறியாத அயோத்தி மாநகர மக்கள் தங்களின் இல்லறத்தையே துறந்த ராமன் மீது அன்பனும் வேள்வியை நடத்தி காட்டியிருக்கிறார்கள். கம்பன் காட்டும் ராமகாதையில் இப்படி ஒருவருக்கு ஒருவர் எந்த பாகுபாடும் இன்றி நான் முந்தி நீ முந்தி என்று பிறர் மீது அன்பை பொழிந்து ஒரு வேள்வியை உண்டாக்கி இருக்கின்றார்கள். நிறைவாக கம்பனின் அன்பனும் தியாக வேள்வி உண்மையில் நம்மை மெய் சிலிர்க்க வைக்கின்றது. இந்த மாலை வேளையில் கம்பனை சிந்திக்க எனக்கு ஒரு நல்ல வாய்ப்பு அளித்த கேஜிஆர் அவர்களுக்கும், நண்பர் நெல்லை தீபன் அவர்களுக்கும், ஐயா பொன் வேலுமயில் அவர்களுக்கும் நன்றி விடைபெறுகிறேன். நாடியில் மதுரமாகி, நாளத்தில் உதிரமாகி, நாசியில் மூச்சாகி, நாவினில் பேச்சாகி, நனிதமிழ் வீச்சாகி, நாளும் உயிர் திருந்து என ஆளும் தமிழை வணங்கி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஐயா நன்றி. மிக அருமையான ஒரு உரை. இவ்வளவு நாளும் கம்பராமாயணத்தினுடைய தொடக்கத்தில் இருந்து ஒவ்வொரு படலமாக நிறைய பேச்சாளர்கள் இங்கே பேசியிருக்கிறார்கள். ஒவ்வொரு பாத்திரத்தை பற்றியும் ஐயா கேக்குது. ஒவ்வொரு படலமாக பல பேச்சாளர்களை இங்கே வரவழைத்து அவர்கள் எல்லாம் மிகச் சிறப்பாக இங்கே உரையாற்றி இருக்கிறார்கள். ஒவ்வொரு பாத்திரத்தை பற்றியும் தனித்தனியாக அவர்கள் கூறிய போது அவர்கள் ஆற்றிய அந்த தியாகம், அவர்கள் செலுத்திய அன்பு, இவற்றை பற்றியெல்லாம் விரிவாக இங்கே பேசப்பட்டாலும் கூட அவற்றையெல்லாம் ஒரு தொகுப்புரை போல ஐயா முத்துவேல் அவர்கள் தன்னுடைய சரளமான தமிழால் மிக அருமையாக இங்கே அத்தனையும் தொகுத்து நமக்கு அளித்திருக்கிறார். ஆழ்ந்து படித்திருக்கிறார் கம்பனை. அதனால்தான் அந்த ஊர்மிளை செய்த தியாகத்தை ஒரு நியாயப்படுத்துவது போல ஒரு பாடலை இங்கே சுட்டிக்காட்டினார். அதெல்லாம் ஐயா சொல்லித்தானே எங்களுக்கு தெரியும். இப்படி பல பேச்சாளர்கள் சில குறிப்பிட்ட பாடல்களை சொல்லுகிற போதுதான் நமக்கு அதனுடைய முக்கியத்துவம் புரிகிறது. நிறைய கதாபாத்திரத்தை எடுத்து சொன்னார். எல்லாவற்றையும் சொல்லுவதற்கு நேரம் இங்கே போதாது. சடாயு அவருடைய அன்போ தியாகமோ ஒரு பறவைக்கும் மனிதனுக்கும் உள்ள உறவை காட்டுவதற்காக கம்பன் படைத்திருப்பான் சடாயு என்ற பறவையை. அதே போல நிறைய லக்குவனை பற்றி மிக சிறப்பாக நம்முடைய எடுத்துரைத்தார். இமைப்பிலா நயனத்தான் என்று சொல்வார்கள். அவன் கண்ணு இமை மூடவே இல்லையா. இவங்க எல்லாத்தையும் படுக்க வச்சுட்டு வரி வில் ஏந்தி கையில வில்ல வச்சுக்கிட்டான். காலைவாய் அளவும் விடிகிற வரைக்கும் தம்பி இமைப்பிலன் காத்து நின்றான். காவல் காத்து நின்றுகிட்டே இருப்பான். அந்த அளவுக்கு ஒரு தியாகம், அண்ணன் மேல் ஒரு அன்பு. அனுமன் செய்த அந்த தியாகத்தாலும் அவன் காட்டிய அந்த அன்பாலும் தான் ராமன் கடைசியாக உனக்கு நான் என்ன கைமாறு செய்ய முடியும், பொருந்துற புல்லுக என்னை கட்டி பிடிச்சுக்கோன்னு சொல்லுவான். அது ராமன் அவன் மேலே வைத்திருந்த அந்த மரியாதை, அன்பு, அதையெல்லாம் நமக்கு தெளிவாக தெரிகிறது. அதே போல கும்பகர்ணன் மிகச்சிறந்த பாத்திரம். அன்புக்காகட்டும் தியாகத்துக்காகட்டும் மிகச்சிறந்த பாத்திரம். அவன் பகைவனான ராமனிடம் ஒரு வரம் வேண்டுகிறான். எனக்கு ஒரு வரம் நீ தர வேண்டும் என்று சொல்லி அவனிடம் கேட்கிறான். என் அண்ணன் இரக்கம் இல்லாதவன், என் தம்பியை கொண்டு விடுவான். அதனால் எப்போதும் உங்கள் கூடையே வைத்துக் கொள்ளுங்கள் அவனை. உம்பியைத்தான், லக்குவன் கூட வச்சுக்கோ, உம்பியைத்தான், உன்னைத்தான், அனுமனைத்தான் ஒரு பொழுதும் எம்பி பிரியானாக அருளுதி. அவனை விட்டு யாரும் போயிடாதீங்கப்பா, கொன்னுருவான் ராவண அப்படின்னு கேட்கக்கூடிய அந்த இடமெல்லாம் ரொம்ப உருக்கக்கூடிய இடங்கள். மிக அருமையாக இன்று வெள்ளி இலக்கிய மேடையிலே ஒரு சொற்கொள்கை ஆற்றிய ஐயா முத்துவேல் அவர்களுக்கு வெள்ளி இலக்கிய மேடையின் சார்பாக எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொண்டு, இப்பொழுது தலைவர் பொன் வேலுமயில் ஐயா அவர்கள் இந்த உரையின் மீதான தன்னுடைய கருத்தை இங்கே பதிவு செய்வார் என்று கூறி அவரை அழைக்கிறேன். நன்றி ஐயா.
தீபன் சொன்னதை போல ஒரு பரந்துபட்ட பார்வை. கம்பெனியிலே எங்கெங்கே எல்லாம் தியாகம் பாத்திரங்கள் இருக்கின்றனவோ அவற்றையெல்லாம் பொறுக்கி எடுத்து அந்த தியாகத்தினுடைய சிறப்பை எல்லாம் இங்கே கொட்டி இருக்கிறார்கள் நம்முடைய முத்துவேல் என்றுதான் சொல்ல வேண்டும். ராமனுடைய தியாகத்தை சொல்ற போது அவன் கைகேயிக்காக அந்த தியாகத்தை செய்தான் என்றுதான் நாம் கொள்ள முடிகிறது. அந்த கைகேயி தன்னுடைய மகன் பரதனுக்கு நாடு செல்ல வேண்டும் அப்படின்னு சொன்ன உடனே அதற்கு அந்த பாடலை எல்லாம் சொன்னார். காதல் உத்திலன் இகழ்ந்திலன் அப்படின்னு. அப்போ எப்படி இருந்தானோ அதே தான் மன்னவன் பணி என்றாகில் நும்பணி மறுப்பனோ அப்படின்னு சொல்லிட்டு போனான் பாருங்க. இன்றைக்கே காணம் செல்கிறேன். இப்ப யாருக்காக அந்த தியாகத்தை செய்தான் என்றால் கைகேயிக்காக அந்த தியாகத்தை செய்தான் என்றுதான் நாம் கொள்ள முடியும். ஏனென்றால் அவளை வளர்த்தவள். அவன் கடைசி வரை அவளை மறக்காத ஒருவன், அவளுக்காக வாதாடிய ஒருவன் இருக்கிறான் என்றால் அது ராமன் தான். ஆகவே அந்த தியாகம் கூட அவன் கைகேயிக்காகத்தான் செய்தான். அவர் அவதார நோக்கம் ஒன்று இருந்தாலும் கூட ராமன் ஒரு மானுடன் என்ற வகையிலே ஒரு அற்புதமான தியாகத்தை செய்தான் என்றால் கைகேயிக்காக அவன் செய்த தியாகம் என்று சொல்லலாம். இலக்குவனை பற்றி குறிப்பிட்டார்கள். இலக்குவன் தியாகம் செய்தது. ஆனால் அதைவிட அந்த தியாகத்தை செய்வதற்கு அவனுக்கு அனுமதி வழங்கினால் பாருங்கள், அவனுடைய தாய் சுமித்திரை. ராமனை பிரிய வேண்டியது கோசலையனுக்கு கட்டாயம். அவன்தான் காடு செல்ல வேண்டும் என்று மன்னன் விதித்திருக்கிறான். ஆகவே அவள் துன்பத்தை கொட்டிவிட்டு எப்படியோ ராமனை பிரிந்து செல்வதற்கு உடன்பட்டு இல்ல மன்னனிடம் சென்று நான் இந்த ஆணையை மாற்றுகிறேன் என்று சொல்லி போகிறாள். ஆனால் இந்த சுமித்திரை என்ன செய்கிறாள்? அவன் பின்னாலே போ, அன்னும் வளநகர்க்கு அவன் வந்திடில் வா, அன்றேல் முன்னம் முடி என்று சொல்லக்கூடிய அளவுக்கு அவளுடைய தியாகம். ராமன் மீது கொண்ட அன்பிற்காக, ராமன் மீது கொண்ட பாசத்திற்காக தன் மகளையே தியாகம் செய்தவள் அந்த சுமித்திரை தாய். அப்படி அதே போல ஊர்மிளையை பற்றி சொன்னார்கள். இந்த ஊர்மிளையை பற்றிய செய்தி கம்பனிலும் இல்லை, வான்மீகத்தில் இல்லை, அத்தியாத்ம ராமாயணத்தில் இல்லை. அதுவும் கூட அது ரகுவம்சத்திலே காளிதாசன் கூட இவளை பற்றி எந்தவித செய்தியும் கூறவில்லை. அவளுக்கு அந்த பிரிவு திணிக்கப்பட்டது என்றுதான் சொல்ல வேண்டும். அவன் ஐயா கூட சொன்னார்கள், அவளிடம் சென்று இவன் பிரிவு நான் போகிறேன் என்று விடைபெறக்கூட இல்லையே என்று. அது அப்போது உள்ள சூழ்நிலை. ராமனு இலக்குவனுடைய நோக்கம் ராமனுக்கு துன்பம் வந்தது. அந்த துன்பத்திற்கு எதிராக யாருக்கும் அவன் இறங்குவதாக இல்லை. ஆகவே அவளிடம் சொல்லாமல் சென்றான். அவளிடம் சொல்லி சென்றிருந்தான் என்றால் இந்த அவர்களுக்காக இந்த பெண்ணியலாளர்களும் சரி அல்லது மற்றைய இன்றைய ராமாயணத்தில் கம்பனின் மீதும் வான்மீகத்தின் மீதும் குற்றம் சொல்லும் அந்த அறிஞர்களும் சரி, அப்படி ஒரு நிகழ்ச்சியை புதிதாக செய்திகள் அவளை பற்றிய எந்த ராமாயணத்திலும் இல்லை இந்த செய்தி. அவள் தூங்கினாள், அவள் வார வரைக்கும் தூங்கினாள், அவள் வந்ததுக்கு அப்புறம் இந்த செய்திகள் எல்லாம் எந்த ராமாயணத்திலும் இல்லை. அவள் மீது அந்த பிரிவு திணிக்கப்பட்டது. அவளுக்கு வேற வழியே கிடையாது, இருந்துதான் ஆக வேண்டும் என்பத ஒரு நிலை அவளுக்கு வந்தது. அவள் இருந்தாள், அவள் தியாகம் செய்தாள் என்பது நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். அவளை அப்படி ஒரு இல்லை என்றால் அவள் என்ன செய்திருப்பாள் என்று நாம் யோசிக்க வேண்டும். ஒருவேளை லட்சுமண் சென்று கொல்லும் போது நீங்கள் போகக்கூடாது என்று தடுத்திருப்பாளா? அப்படி தடுக்காமல் இருந்திருந்து நீ சென்று வா அப்படின்னு சொல்லிதான் நான் இருந்து கொள்கிறேன் என்று சொல்லி இருந்தாளானால் அந்த செய்தி எந்த ராமாயணத்திலும் இல்லை. அது பின்னாலே நம்முடைய உளவியல் சம்பந்தமாக நாம் எல்லாம் பின்னால் வந்தவர்கள் அவர்களை பற்றிய சிந்தித்து அவளுக்காக புதுமை பித்தனில் இருந்து எல்லோரும் இதை சிந்தித்திருக்கிறார்கள். அதற்கு பிறகு அவர்கள் எழுதிய அந்த பின்னூட்டம் என்றுதான் சொல்ல வேண்டும். அதை போல தசரதனும் தியாகம் செய்தான் என்று நாம் சொல்ல முடியாது. ஏன் என்று கேட்டால் தசரதனுக்கு வாய்ப்பு இருந்தது.
அவன் தன்னுடைய அந்த வாய்மையை நிலைநிறுத்துவதற்காக வரம் கொடுத்து விட்டான். ஆனால் அவன் எதற்காக ராமனுக்கு முடிசூட்டி விட்டு அவன் எதற்காக என்ன சொன்னான் என்பதை நாம் எல்லோரும் கொஞ்சம் கவனித்து பார்த்தா தெரியும். நான் ராமனுக்கு முடிசூட்டி விட்டு கானகத்திலே சென்று அந்த துறவு வாழ்க்கையை மேற்கொள்ள வானப்பிரஸ்தம் மேற்கொள்ள போகிறேன் என்று சொல்லித்தான் ராமனுக்கு முடிசூட்ட போகிறேன் என்ற செய்தியை அவன் அறிவிக்கிறான். அப்படி இருக்கும்போது இப்பொழுது அவனுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கிறது. ராமன் கானகத்திற்கு செல்கிறான், இவனும் கானகத்திற்கு ராமனுக்கு முடிசூட்டு விட்டு கானகத்திற்கு செல்லுவதாக சொல்லி இருக்கிறான். ஆனா இப்பொழுது ஒரு வாய்ப்பு கிடைத்திருக்கிறது தசரதனுக்கு. மகன் கானகத்துக்கு போகிறான், ஆனால் அவன் பின்னாலே இவனும் சென்றிருக்கலாம். அந்த கானகத்திலே சென்று அவனுக்கு துணையாக கூட இருந்திருக்கலாம். அதற்கு எந்த தடையும் இல்லை. கையையோ அல்லது அவள் வரத்திலோ எந்த தடையும் இல்லை. ஆகவே அவன் ராமன் மீது கொண்ட பேரன்பு, தனிப்பட்ட அன்பு, அவன் மீது கொண்ட பேரன்பின் காரணமாகவே அவன் தன் உயிரை மாய்த்து கொண்டான் என்றுதான் சொல்ல வேண்டுமே தவிர அவன் உயிர் தியாகம் செய்தான் என்ற சொல் இந்த கம்பனிலேயும் சரி வேறு எந்த ராமாயணத்திற்கும் பொருந்தாது என்றுதான் நான் கருதுகிறேன். அதே போல இன்னொரு செய்தியை பற்றி, கும்பகர்ணனை பற்றி அருமையாக பேசினார். கம்பனிலை பற்றி 2 தம்பியர், ஒன்று அரக்க தம்பி, ஒன்று மானுட தம்பி. இந்த 2 தம்பியர்களும் செய்த தியாகம், ஊருமிளையை பற்றி நாம் சிந்திக்காமல் பார்க்கும் பொழுது லக்குவன் செய்த தியாகத்திற்கு ஈடு இணை ஏதும் இல்லை என்று சொல்லலாம். அப்பேற்பட்ட தியாகத்தில் அண்ணனுக்காக கானகம் சென்றான், அண்ணனது துன்பத்திற்காக துணை நின்றான் என்பதை விட அண்ணன் அடைக்கலம் கொடுத்தவன், அவன் அடைக்கலம் கொடுத்தவனுக்கு துன்பம் நேர்ந்து விட்டால் அண்ணன் பெயருக்கு களங்கம் ஏற்படுமே என்பதற்காக வீடனன் மேல் ராவணன் எறிந்த அந்த வேலை தன்னுடைய மார்பிலே ஏற்றுக்கொண்டு வீழ்ந்தவன். 3 முறை போர்க்களத்திலே தன் உயிரை கொடுத்து திருப்பி பெற்றவன் இலக்குவன். ஆகவே அவனுடைய தியாகம் உயர்ந்திய தியாகம். கம்பனிலே பார்த்தாலாம் என்றால் அவனுடைய பெருமை, ஏன்னா ராமனுக்கு எந்த அளவுக்கு ராமாயணத்திலே இடம் கொடுத்திருக்கிறானோ, பாடல்கள் செய்திருக்கிறானோ, அத்தனை அளவுக்கு வீடனனுக்கும் நம்முடைய இலக்குவனுக்கும் கொடுத்திருப்பதை காண முடியும். அதை போல கும்பகர்ணன், நான் முதலிலே சொன்னதை போல அவனுக்கு அண்ணன் தவறு செய்தான் என்று தெரிகிறது. ஆனாலும் அவனுக்கு உயிரை கொடுக்க வேண்டும் என்று நினைக்கிறான் பாருங்கள். தம்பிடர் வீடனன்கிட்ட சொல்ற போது அவனை கூட நீ தடுக்கவில்லை. நீ உனக்கு சரியானது அது, நீ தவத்தை மேற்கொண்டவன். தவத்திலே நீ இருக்கும் பொழுது பிரம்மன் வரம் கேட்கும் போது நான் தர்மத்திற்கு எதிராக நடக்கக்கூடிய சூழ்நிலையிலே என்ன இருக்கக்கூடாது, எப்பொழுதும் தர்மத்திற்கு துணையாக நான் நிற்க வேண்டும், அந்த வரத்தை எனக்கு கொடு என்று வாங்கியதன் காரணமாக அவன் அந்த ராவணனை விட்டு பிரிந்தான். ஆனால் இவனுக்கு செஞ்சோற்று கடன் ஒன்றின் காரணமாக அவன் தன்னுடைய உயிரை மாய்த்து, அது நிறைய இடத்திலே சொல்லுவான், இந்த கடனை தீர்ப்பதற்காகத்தான் நான் என் உயிரை மாய்த்துக் கொள்கிறேன். என்னுடைய அண்ணன் யாருமே இல்லாமல் போர்க்களத்திலே மடிந்து கிடப்பதா என்றெல்லாம் பேசக்கூட பாத்திரம் அந்த பாத்திரம். மற்ற தம்பிகளை எல்லாம் விட இந்த கும்பகர்ண தம்பிதான். அதனால் ஐயா சொன்னதை போல அவன் அரக்க தம்பி. அரக்கனிடமும் இந்த அளவுக்கு ஒரு பாசம், அந்த அண்ணன் மீது கொண்ட பாசம், அந்த அண்ணனுக்காக தன்னுடைய உயிரையே தியாகம் செய்தவன் தன்னுடைய இந்த கும்பகர்ணன். அந்த உயிர் தியாகம் செய்யப்பட்ட அந்த உயிர் தியாகம் கூட அண்ணனுக்கு சரியாக அமைந்ததா, அண்ணனுக்கு பெருமை சேர்ப்பதாக அமைந்ததா என்றால் அதுவும் கூட இல்லை. அண்ணனுடைய சிறுமை செயலுக்காக இவன் உயிரை விடுகிறான் என்றால் அண்ணன் மீது கொண்ட பாசத்திற்காக உயிர் விட்டான் என்பதுதான் அவனை சிறப்பு. அவனை பற்றி கும்பகர்ணனை பற்றி கிட்டத்தட்ட 87 ஒரு கவிதை கேட்டிருந்தார்கள் இந்து தமிழ் கவிஞர் மன்றம். அங்கிருந்து உனக்கு பிடித்த பாத்திரத்தை பற்றி சொல்லும் போது இந்த கும்பகர்ணனை நான் தேர்ந்தெடுத்துக் கொண்டுவிட்டேன். அவனை சொல்லும் பொழுது மற்ற தம்பியர்களிடம் ஒப்பிட்டு பார்த்து ஒரு 3 கவிதைகள் எழுதியிருக்கிறேன். தமையந்தன் துயர் துடைக்க 7 ஆண்டுகள் இமைப்பின்றி காத்திருந்த இலக்குவன் ஏத்துதலுக்கு உரியவன். ஆனால்
அமைந்ததொரு வெஞ்சமும் அண்ணன் தன் சிறுமை செயலாலே ஆனதென்று அறிந்து, அது சும்மா இருக்கல, அவனை பற்றி திட்டினான். அறிந்து அவனை சாடி அந்நான் போலிமான சுமை தாங்கி ஒன்றுதல் அறிந்தும் போரிட்டு கண் துஞ்சிய வானுயர் வரத்தான். கும்பகர்ணன் ஏற்றற்கு மட்டுமின்றி நமது உள்ளத்து இரங்கலுக்கும் உரியன் என்ற காரணத்தினால் நன்றந்தன் உளங்கவர்ந்தான். உடன்பிறப்பில் உயர்ந்து நின்றான். பிறன்மனில் விளந்திட்டான் பெரியன் என்று எண்ணி சேர்னரின் பின் சென்று தன் சுத்தம் சீரழித்தான் ஒரு தம்பி. அறந்திரம்பினாய் அண்ணா என இடித்து அவன் போற்றும் மானம் காத்திட ஆவி துறந்தான் ஒரு தம்பி. கரம் குவித்து தொழுவதல்லால் தான் செய்யும் காரியம் வேறு இல்லை, ஏதும் இல்லை என்று காத்திருந்தான் ஒரு தம்பி. பரதனும் சத்திருக்கணும். ஆனால் உரமிக கொண்டு உயிர் போமளமும் சேர்ந்திருந்தம் உயிர் குடித்து செஞ்சோற்று கலந்தீர்த்தான் ஒரு தம்பி. தும்பியில் புடைத்தெழுது கொழுநரே போனீரோ என கொழுநரோ கொடுவினையேன் என நிறுத்தி கொழுநரே போனீரோ என்று அர்த்தம் மனைவியின்றி. அவனுக்கு மனைவி இருந்தாள், மக்கள் இருந்தார்கள். ஆனால் ராவணன் இழக்கும் பொழுது அவனுடைய மனைவி அழுதாள். அவனுக்கு ஈமக்கடங்கள் செய்வதற்கு கும்பகர்ணன் இருந்தான். ஆனால் இத்தனையும் கும்பகர்ணன் பெற்றிருந்தும் அவனுக்கு அந்த பாக்கியம் இல்லாமல் போய்விட்டு கும்பியில் புடைத்தெழுது கொடுவினையேன் என நிறுத்தி கொழுநரையே போனீரோ என்று அரற்றும் மனைவியின்றி விம்மி அழுது, வீர உனக்கு இறுதி கடன்களுக்கு விண்ணாடு ஏற்றுவதற்கு விதியுடைய மக்களும் இன்றி. மக்கள் இருக்கிறார்கள், அவர்களும் அதை செய்யவில்லை. மக்களின்றி தம்பியர் திலகமே தன்மான சிகரமே நீ தமையனுக்காய் ராகவன் தன் அம்பேற்று அழிந்ததை உண்ணும் போதெல்லாம் அவலம் என் உலகத்து ஒருவ அவலம் எந்தன் நெஞ்சமெல்லாம் நிறைந்து கொண்டி கண்வழியே கொட்டுதையா என்று அந்த பாடலை நான் அமைத்தது. ஆக தியாகத்திலே மிக உயர்ந்து நிற்கின்ற ஒரு அற்புதமான பாத்திரம் என்றால் நாம் கும்பகர்ணனை சொல்லலாம், இலக்குவனை சொல்லலாம். இப்படி அது மட்டுமல்ல, ஐயா அவர்கள் அருமையான ஒரு செய்தியை புரிது. அந்த செய்தி அருமையான செய்தி. எந்தவித அந்த மக்கள் எல்லாம் அவனுடைய பிரிவுக்காக அவர்களும் அந்த கானக வாழ்க்கை, அந்த துறவு வாழ்க்கையை மேற்கொண்டாள் என்ற செய்தியை அருமையாக சுட்டி காட்டினார்கள். சொன்னதை போல கம்பனை நாம் சிந்தித்து பார்ப்போமானால் இதற்கு பட்டிமன்றம் வைத்தாலும் தீராது. எந்த பாத்திரம் உயர்ந்த தியாகத்தை செய்தது என்று நாம் பட்டிமன்றம் வைத்தால் கூட, ஏனென்றால் கம்பன் அப்படி அந்த பாத்திரங்களை படைத்திருப்பான். ஒரு பாத்திரத்தை சொல்லும் போது இந்த பாத்திரம் அந்த பாத்திரத்தை விட மேலானது என்று எண்ணும்படியாக அந்த பாத்திரங்களுக்கு மெருகூட்டி அந்த பாத்திரங்களை சிறப்பித்தவன் கம்பன் என்று கூறி இப்படி ஒரு அருமையான உரையை, அதுவும் திரிசடை முதற்கொண்டு அவர்கள் எடுத்துக்கொண்டு சிறு சிறு பாத்திரங்களை எல்லாம் எடுத்துக்கொண்டு அவர்களுடைய தியாகத்தின் அருமையை நமக்கு அற்புதமாக விளக்கி இருக்கிறார்கள். அவர்களுக்கு அவருடைய உரையை பாராட்டி அமைகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி ஐயா, மிக்க நன்றி. மிக சிறப்பான ஒரு தலைமை உரை. இன்றைய நிகழ்ச்சியை மிக சிறப்பாக நடத்தி கொடுத்த ஐயா அவர்களுக்கு எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொண்டு, வெளி இலக்கிய மேடையினுடைய நிறுவன தலைவர் ஐயா KG ராஜேந்திர பாபு அவர்களை தன்னுடைய கருத்தை இங்கே பதிவு செய்யுமாறு அன்போடு கேட்டு. தீபன் ஐயா நீங்க பேசுங்க. வேற யாருன்னா பேச சொல்லுங்க. சரிங்க. அங்க இணைப்பு சரியில்லை. நண்பர்களே, நம்மோடு இணைந்திருக்கிற கவிஞர் சீனி ரவிபாரதி ஐயா, லட்சிய கவிஞர் லிங்கராசா அவர்கள், KS ரவிச்சந்திரன் ஐயா, பானுமதி அம்மா, கிருஷ்ணமூர்த்தி ரங்கசாமி ஐயா, ABM அவர்கள், முனைவர் செந்தில்குமார் அவர்கள், முனைவர் கமலா நேரு அவர்கள், அத்தனை பேரையும் வெளி இலக்கிய மேடையின் சார்பாக வருக வருக என்று வரவேற்கிறோம். இன்றைய கருத்துரை பதிவு செய்யப்பட இருக்கிறது. ஐயா லிங்கராஜ் ஐயா அவர்கள் தன்னுடைய கருத்தை பதிவு செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறேன். சுருக்கமாக சுவையாக சொல்லுங்கள். அனைவருக்கும் வணக்கம். கேக்குதா? நல்லா கேக்குதுங்க. அருமையான தலைப்பு, கம்பனிலே தியாகம். அந்த தலைப்பை கொடுத்தவரை அருமையாக பாராட்ட வேண்டும். ஐயா கவிஞர் முத்துவேல் அவர்கள்
அவருக்கு நெல்லை என்ற பெயரை போட்டுக்கொள்ள வேண்டும். ஏனென்றால் அந்த நெல்லை மண்ணின் வாசம் அற்புதமாக அவருடைய உரையிலே இருந்தது. என்ன அருமையாக பட்டியலிட்டு கம்பனுடைய பாத்திரங்களை வரிசைப்படுத்தி கடைசி வரையில் அவர் வாழ்த்திய உரை மிக மிக சிறப்பாக அமைந்திருந்தது. அவருக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம், வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். அதே போன்று தலைமை உரையிலே ஐயா அவர்கள் எப்பவுமே முத்தாய்ப்பாக புதிய புதிய செய்திகளை எல்லாம் கம்பனுடைய படைப்புகளிலே பல கோணங்களில் உள்ள சிறப்புகளை எல்லாம் அவர் எடுத்துரைத்தது மிகவும் சிறப்பாக அமைந்திருந்தது. இப்பொழுது மட்டுமல்ல, எப்பொழுதுமே அவருடைய கருத்துக்கள் மற்றவர்களை விட வித்தியாசமாக சிறப்பாக எடுத்துரைக்கும் திறமையை அவர் பெற்றுள்ளது நமக்கு பெரும் அவர் தலைமை தாங்கி அந்த இலக்கிய மேடையை நடத்தி இருப்பது நமக்கு பெரும் பாக்கியமாக கருதுகிறேன். மற்றும் அனைத்து பாத்திரங்களையும் கம்பன் படைத்ததை மனதில் வாங்கி அதன் சிறப்புகளை எடுத்து உரைத்த விதம் சிறப்பாக அமைந்திருந்தது. என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். ஐயா, இன்று தமிழ் வாழ்த்து பாடிய அம்மா ரமணி பாலசாமி அவர்களுக்கும், இன்றைய நிகழ்ச்சியை தலைமை ஏற்று மிக சிறப்பாக நடத்தி கொடுத்த ஐயா பொன் வேலுமயில் அவர்களுக்கும், சிறப்புரையாற்றிய ஐயா முத்துவேல் அவர்களுக்கும், கலந்து கொண்ட அத்தனை நண்பர்களுக்கும் எங்களுடைய பணிவான நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம்.